14/3/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதத்தினுடைய கடைசி நாள், அதாவது 30ஆம் தேதி. இன்றைக்கி சனிக்கிழமைங்க, மேல் நோக்கு நாள். சரிங்களா? இன்றைக்கி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலையில் 7:30 மணி டு 8:30, மறுபடியும் சாயந்தரம் 4:30 டு 5:30. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி மத்தியானம் 12:45 டு 1:30 வரைக்கும் இருக்குதுங்க. அதே சமயத்தில் இரவு 9:30 டு 10:30 வரைக்கும் இருக்குதுங்க. சரி, ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9 மணிக்கு ஆரம்பித்து 10:30 வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 6 டு 7:30. யமகண்டம் இன்றைக்கி 1:30 டு 3 மணி வரைக்கும் இருக்குது. சரி, சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிருங்க. இன்றைக்கி திதியை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:20 வரைக்கும் 7:20 வரைக்கும் தசமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகாதசியாக மாறுது. சரி, நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 2:15 வரைக்கும் இன்றைக்கி காலையில் மிட் நைட், லேட் நைட் போராடம் இருக்குது. அதுக்கப்புறம் உத்திராடமாக மாறுது. அப்போ இதை பேஸ் பண்ணி சந்திராசம் எப்படி வரும்னா அதிகாலை அதே 2:15 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு இருக்குது. அப்புறம் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா மிருகசீரிஷத்துக்கு ஃபுல் டே சந்திராஷ்டம் இருக்குது. சரி, இது போக டீட்டெயிலான உங்கள் கோச்சார அமைப்பு எப்படி, அது ராசி பலனை ரெடியாக வச்சுருக்கோம், கணிக்கிறதுக்கு போகலாங்களா? வாங்க. வணக்கம் மேசராசி நேயர்களே, உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைய கோச்சார நிலவரத்தை எடுத்து பார்த்தாங்க 3ஆம் வீட்டில் குரு இருக்காங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா இளைய சகோதரர் வழியில் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். தைரியம், மனதைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். 5ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பசங்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயமே இருக்கும். என்ன பண்ணுவானுங்க, படிப்பானுங்களா, இல்லை நல்ல காலேஜுக்கு போவானுங்களா, பார்த்தா படிக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு விதமான நடுக்கம் இருக்கும். குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டும் வேண்டிக்கோங்க. சரிங்களா? ஒரு பைக் எடுத்துகிட்டு போனால் கூட இவன் வேறு ஸ்பீடாக ஓட்டுவேன், அங்கே வேறு பைக் எடுத்து போயிருக்கான்னு பல யோசனை வரும். ரைட்டா? 5ல் கேது இருந்தால் அதனால் ஒன்றும் நடக்காது, நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. ரைட்டுங்களா? 9ல் சந்திரன். அந்த சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் தாத்தா வழியில், அப்பிச்சி வழியில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரம் ஒரு சுமூகமாக முடியும். தூரத்து பயணம் ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டுங்க. அப்புறம் ராகு பிளஸ் செவ்வாய் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் இருக்கங்காட்டி உங்களுக்கு லாபம், பொருளாதார முன்னேற்றம் அப்படியே அள்ளி கொடுக்க போகிறாங்க. 4 கிரகம் ஒன்றா சேர்ந்து உங்கள் பையன் நப்ப போதும். ரொம்ப நம்பி என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்குதுங்க உங்களுக்கு. ரைட்டுங்களா? 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி ப்ளஸ் சுக்கிரன் இன்னைக்கு மாந்தியம் அங்கே சேர்ந்துட்டார். அப்போது தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். தேவையில்லாத செலவுகள் தலை காட்டும். எதுக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு இருக்கு. ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி தான் காய் நகர்த்தக்கூடிய தெளிவு இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதுங்க. மனசுக்குள்ளே ஒரு சின்ன பாரம், ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அதை காமிக்காமல், மனசுக்குள்ள 1000 கவலை இருந்தால் கூட அதை அம்மனிக்கிட்டு கூட காமிக்காமல் கொஞ்சம் கெத்தாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருப்பீங்க. ரைட்டுங்களா? யாருக்காவது அல்லது யாராவது உங்களை வம்பு கிழுத்தா போயிட்டு போப்பா அப்படின்னு தள்ளி போயிடுவீங்க. யாருச்சா வம்பு தும்பு சண்டைக்கெல்லாம் போகவே மாட்டேங்க. ரைட்டுங்களா? விலகி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது தேவையா அப்படின்னு உங்களுக்குள்ளே கேட்டுக்குவீங்க. அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் மேலதிகாரிகள் நீங்கள் சொல்கிறத கேட்டு அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா சில பேருக்கு கோபதாபங்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் மேலதிகாரி சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக இருப்பது நல்லது. ரைட்டுங்களா? கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சர்க்கிள்கள் வரக்கூடிய ஒரு தொய்வு வரக்கூடிய தன்மையும் தெரியுது. சுதாரித்து போங்க, அனுசரித்து போங்க, சூழலை புரிஞ்சுக்கிட்டு அனுசரிங்க அப்படின்னு சொல்கிறேன். சக ஊழியர் ஒருத்தர் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார். இன்றைக்கி புது ப்ராஜெக்ட் ஏதாவது வந்தால் செய்யலாமா வேண்டாம் அப்படின்னு யோசிச்சு நம்ம அதுக்குள்ளான பேக்ரவுண்ட் ஒர்க்கெலாம் பார்த்துட்டு அவர் கை வைங்க அப்படின்னு இவ்வளவு தெளிவாக சொல்ல வேண்டிய சூழலில் உத்தியோகத்தில் இருக்குது. அப்போ ஒரு சின்ன மைனஸ் இருக்குதுன்னு அர்த்தம், ஒரு நெருடல் இருக்குதுன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கணும். வியாபாரம், தொழில் சார்ந்த பொறுத்த வரைக்கும் கல்லாப்பட்டி இன்னைக்கு மெதுவாக தான் நம்புங்க, பொறுமையாக தான் கல்லாப்பட்டி நிறையும். ஆனால் நஷ்டம் வராது, அதை புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? கஸ்டமர்கிட்ட பேசுகிறப்போ என்னங்க அக்கா நீங்கள் வரவே மாட்டீங்க, போங்கக்கா, போன வாரம் கூட உங்கள் வீட்டுக்காரரை பார்த்தேன், நீ என்ன நம்ம கடைக்கு வந்து ஒன்றும் வாங்குறதே இல்லை, கொஞ்சம் சொன்னேன் வர சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மரியாதையாக பேசி அந்த அக்காவையும் சரி அந்த அண்ணனையும் சரி கொஞ்சம் வசியப்படுத்தி உங்கள் வியாபாரத்தை டெவலப் பண்ணணும். ரைட்டுங்களா? உங்களுக்கு இன்னைக்கு 10ஆம் அதிபதி பலமாக இருக்கார். அப்போ என்ன ஆகும், விளம்பரத்துக்கு கொஞ்சம் செலவு செஞ்சீங்கன்னா நாளைக்கு அது ரெட்டிப்பாக திரும்பி வரும்னு வச்சுங்களேன். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு 5 காசுக்கு ஒருத்தரும் கடைக்கு வர்றதில்லை. ரைட்டுங்களா? டீ கடை வச்சா கூட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டீ 2 ரூபாய் அப்படின்னு போட்டால் கூட்டம் அள்ளுது. இப்போ கூட சமீபத்தில் ஏதோ போட்டாங்களே, எந்த ஊர்லிங்க, கேரளாவிலையா, செருப்பு 1 ரூபாய் கொடுக்குற சொல்லி போட்டு ஒரே கலைபரமாச்சு இல்லை. அந்த மாதிரி விளம்பரத்தை லெவலாக பண்ணணும், பார்த்துக்கோங்க. சரிங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா
இன்றைக்கி களம், தேங்காய் களம் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி களம் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பரபரப்பான வேலையில் இருப்பீங்க. மார்க்கெட்டில் உங்கள் விளைச்சலுக்குன்னு ஒரு தனி மரியாதை, தனி அந்தஸ்து, தனி விலையே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். என்ன விலை கிடைக்கணும்னா இது மாதிரிங்க, இதெல்லாம் இயற்கை உரங்க, மற்றபடி இல்லைங்க. இயற்கை உரம்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குன்னு கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சி தான் அந்த சேல்ஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்குதுங்க. உங்களுக்கு கிணத்து மோட்டாரு, பம்பு செட்டு இது மாதிரி இருக்கிறவங்கள கொஞ்சம் ரிப்பேர் வருவதற்கு தன்மை இருக்குது. அது முன்னாடியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விவசாயத்துக்கு என்னடா போராடி தான் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற எண்ணம் கூட வந்துட்டு போகும். மற்றபடி உபரி வருமானம் ஓரளவுக்கு தான் இருக்குது உங்களுக்கு, ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டுக்குள்ளே இன்றைக்கி சின்ன சின்ன விவாதங்கள், தொட்டுறதுக்கெல்லாம் முணுக்குன்னு கோபம் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும், ரைட்டா? பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வரக்கூடிய சின்ன உரசலை கூட நீங்கள் அண்ணே அந்த டாபிக் நமக்கு வேண்டாங்கண்ணே அப்படின்னு கொஞ்சம் கடந்து போவது நல்லது, ரைட்டுங்களா? கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் தம்பதிக்குள்ளே இன்றைக்கி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அமோகமான சூழல் அமைதுங்க. குடும்பத்தை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டு விவகாரத்தில் சும்மா குறையே தட்டிகிட்டு இருக்கக்கூடாது. சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் அனுசரிக்காமல் கண்டும் காணாமல் இருப்பது தான் சந்தோஷப்பட்ட வாழ்க்கைக்கு அழகு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? காதல் அப்படின்னு எடுத்து பார்த்தா உங்கள் ஆளுகிட்ட பேசுகிறப்போ எங்கூர் தக்காளி பார்த்துருக்கீங்களா? எங்கூர் தக்காளி மாதிரி சிவந்து ஓரளவுக்கு இன்றைக்கி சுவாரஸ்யமாக சந்தோஷமாக சிரித்து பேசுவீங்க, சரிங்களா? உங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது கல்வி அறிவை பொறுத்த வரைக்கும் முருகா, படிப்பில் கவனம் சிதறாமல் இருக்கணுங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து ஆறாமரை பொறுமையாக எழுதி பார்த்து படிப்பது ஒரு உருப்படியான வழின்னு வச்சுக்கங்களேன். படிப்பில் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லிட்டேன், புரியுதுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பித்தம் சம்மந்தமான தொந்தரவு தலைகாட்டுற மாதிரி இருக்குது. வயிறு கொஞ்சம் உப்புசமாக இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் சீரகத்தண்ணியை குடிங்க. மனசுக்கும் உடம்புக்கும் இதமாக இருக்கும். இது பாட்டி வைத்தியம், உங்கள் ஆத்தா அப்பச்சி வைத்தியம் சொல்லுவோம். நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி அதிபதி கேது. இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பண வரவு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு அமைப்பு இருக்குதுங்க. வீட்டு விசேஷம் பற்றி ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. பழைய பாக்கி சாக்கிகளை வசூலாகி கைக்கு கூட வருங்களேன், கைக்கு வரும். அதே சமயத்தில் தூரத்து சொந்தம் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஒத்தாசையாக ஒரு ஹெல்ப்ஃபுல் மைண்டில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட உதவி கேட்டால் கூட செஞ்சு கொடுப்பான்னு வச்சுக்கல. வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் மெதுவாக போங்க, ஸ்பீடு வேண்டாங்க. மற்றவங்க விவகாரத்தில் தேவையில்லாமல் மூக்க நுழைக்காதீங்க. முருகா, நம்ம ஆத்தா அருளால் இன்றைக்கி எல்லாமே நன்மையாக முடியுங்க, தைரியமாக இருங்க. மொபைல் ஃபோனில் பேசுகிறத கொஞ்சம் லிமிட் பண்ணி பண்ணுங்கள். கண்ணு வலி கொஞ்சம் வர மாதிரி இருக்குது, கண்ணில் கொஞ்சம் நீர் கோர்க்கிற தன்மை கொஞ்சம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? உங்களுக்கு பரணியை பொறுத்த வரைக்கும் அதிபதி வந்து சுக்கிரன் முருகா. சுக்கிரன் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி உங்கள் பேச்சுக்குன்னு ஒரு தனி மரியாதை, ஒரு தனி மதிப்பு கண்டிப்பாக இருக்குது. புதுசாக துணிமணி ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் ஒரு சின்ன ஒரு பாராட்டு கிடைக்கும், ரைட்டா? ஒரு அப்ரிசியேஷன் கண்டிப்பாக உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க. கடனை பற்றி யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, ரைட்டுங்களா? யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து நகி நோ. உங்களை பொறுத்த வரைக்கும் துணிஞ்சு இறங்குனா இன்றைக்கி எல்லாமே கைவசம் தானுங்க, ரைட்டா? என்ன வெளியில் போய் ஹோட்டல் அங்கேயும் சாப்பிட்றப்ப மட்டும் கொஞ்சம் பத்தியமாக, கொஞ்சம் எண்ணெய் இல்லாத தோசை சாப்பிடுங்க. அப்படி மாதிரி கொஞ்சம் பத்தியமாக சாப்பிட்றது நல்லது. பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கலை திறமைன்னு சொல்லுவோம். பலவீனம் அப்படின்னு எடுத்து பார்த்தா கொஞ்சம் தயக்கம், சரிங்களா? கார்த்திகை நட்சத்திரக்காரங்க, அவங்களுடைய முதல் பாதம் அதிபதி சூரியனுங்க. என்னென்னா அரசாங்க வழியில் எதிர்பார்த்த ஒரு அனுமதி இன்றைக்கி கிடைக்கும். பெண்டிங் ஒர்க் இன்றைக்கி முடியும்னு வச்சுங்களேன். உங்கள் ஃபாதர் வழியில் கொஞ்சம் ஒரு ஆதாயமான அனுகூலமான பலன்கள் தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள், அதை பற்றி சிந்தனை பண்ணுவீங்க, ஒரு திட்டம் கூட போடுவீங்க. மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு விதமான தெளிவு பிறக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன கொஞ்சம் கோபம் தான் எடுத்தறிஞ்சு பேசுவீங்க, அதை கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசாமல் கொஞ்சம் கனிவாக பேசுவது உங்களுக்கு நல்லது. குலதெய்வம் உங்கள் கூடத்தான் இருக்காங்க, கூடவே இருந்து வழி நடத்துவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கணும் குலதெய்வத்துக்கிட்ட, சரிங்களா முருகா? மேலதிகாரிகிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணாதீங்க, சிக்கலாகி போயிடும் அப்படின்னு எச்சரிக்கையை சொல்லிவிட்டு, உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது நிர்வாகம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்கோபம், ரைட்டுங்களா? இப்போ இவ்வளோ பெரிய ராசி பலனும் நட்சத்திர பலன்லாம் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் ஆத்தா சொன்ன ஒரு பழமொழி எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலரவன் கணக்கு பார்த்தா உலக்கணக்கோட மிஞ்சாதுப்பா அப்படிம்பா. அதாவது விவசாயி கூட்டம் கணக்கு பார்த்தா 10 காசு கூட மிச்சமாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் ரொம்பலாம் கணக்கு பார்க்காதீங்க, காரியத்தில் இறங்குங்க. வர்றது வரட்டும்னு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ரெட் அண்ட் ஒயிட்டுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் நல்லாயிருக்கு.
இன்னும் என்ன பரிகாரம் பண்ணலாம்னா, இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி அதில் குங்குமம் தடவி உங்கள் வீட்டு வாசலில் 2 வாசக்கால் பக்கம் வச்சுருங்க. வீட்டு பெண்கள் நம்ம லேடிஸ்லாம் செஞ்சால் ரொம்ப விசேஷம்தான். பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னென்னா வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி நீங்கி மன நிம்மதி தடைகள் எல்லாம் அகலும்னு வச்சுக்கோங்களேன். சாயந்தரம் எடுத்து தலை சுற்றி தூக்கி அகட்ட வீசிடுங்க சொல்லுவாங்க. நிறைய பண்ணுவாங்க வீட்டில். அதனால் அது ரெகுலர் பரிகாரம் தானுங்க. ரைட்டுங்களா? போயிட்டு வரட்டுங்களா? மறக்காமல் வஜ்ரம் சேனல், வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கிட்டு தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ. வணக்கம் ரிஷபராசி நேயர்களை. ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. ரைட்டா? உங்களது கோச்சார அமைப்பு எடுத்து பார்த்தா இன்றைக்கி 2ஆம் வீட்டில் குரு. அப்போ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், விசேஷ பேச்சுவார்த்தை நடக்கும். உங்கள் வாக்கு பலிதமாகும். நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா பலிக்குங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசணும். ரைட்டுங்களா? 4ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ வீட்டு பராமரிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும். மனசில் ஒரு சின்ன சலனம் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போது இன்னைக்கு அஷ்டம சந்திரன் என்ன ஆகும்? எதுலேயும் ஒரு நிதானம் வேண்டும். அஷ்டம சந்திரனுடைய தாக்கம் கொஞ்சம் அலைச்சல் அதிகரித்து கொடுப்பார். ஒரு காரியத்துக்கு போனால் டக்குன்னு முடியாது. அங்கேவோ இங்கேவும் அலைஞ்சாகும். அதே சமயம் அடுத்த வீடு 8ல் 9 கிரகங்கள் இல்லைங்க. 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன், அப்புறம் புதன் வக்ரம், அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடம். அந்த தொழில் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருந்தால் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த கிரக கூட்டணி உங்களுக்கு கொண்டு வரும். ரைட்டுங்களா? 11ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. பழைய பாக்கிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும். ஆனால் மாந்தியால் கைக்கு வர காசில் ஒரு நழுவல் இருக்கும். தடைபாடு அதில் கொஞ்சம் இருக்குது. ரைட்டுங்களா? சரிங்க. இன்றைக்கி உங்கள் மனசு கொஞ்சம் அலைபாயிற மாதிரி அங்கங்கே இருக்கும். ஆனால் எந்த ஒரு பெரிய காரியத்தை, எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் 1-2 டைம் யோசனை பண்ணுங்கள். முடிஞ்சால் தள்ளி போடுவது உங்களுக்கு உசிதம். சரிங்களா? மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதை உடனே ரியாக்ட் பண்ணாமல் சும்மா இருங்கன்னா ஏன்னா எனக்கு என்னென்னா தெரியும் அப்படிங்கிற மாதிரி நழுவி போகிறது, நழுவுற மீன் மாதிரி நழுவி போகிறது ரிஷபராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லது. ரைட்டுங்களா? உங்களுக்குள்ளேயே அதை பெரும்பட்டுக்கலாம். அப்பாடி தப்பிச்சுட்டா சாமி அப்படிங்கிற மாதிரி பழைய நினைவுகள் ஒன்று மனசை வந்து வாட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் அதெல்லாம் பழசை நினச்சி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது அப்படின்னு உதறி எரிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போனால் தெளிவு நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும். ரைட்டுங்களா? ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காருங்க. இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு துண்டுச்சீட்டை குறித்து வைங்க. மனசு அதை நோக்கி போகும். சின்ன விஷயம். அதே சமயத்தில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ஆஃபீஸில் வேலைப்பளு, ஒர்க் ப்ரெஷர், ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேல் அதிகாரிகிட்ட பேசுகிறப்ப என்னங்க எனக்கு மட்டும் இத்தனை வேலை ஓவராக இருக்குதுங்களே அப்படின்னு நைஸாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நைஸாக பேசுங்க. கோபப்பட்டு பேசாதீங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களை உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. பட் இருந்தாலும் அங்கீகாரம் கிடச்சி என்ன பண்ணுறது? வேலையை மட்டும் எங்கிட்ட முதுகில் போட்டே இருக்கிறாங்களே ஃபீலிங் இருக்கும். சக ஊழியர்கள் ஒத்தாசையாக இருப்பாங்க. நிலுவையில் இருந்த பெண்டிங் ஒர்க்கெலாம் முடிச்சிருவீங்க. ரைட்டா? கேர்ஃபுல்லாக கையெழுத்தெல்லாம் போடுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடும். வேலையை பொறுத்த வரைக்கும், வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, புதிய ஸ்டாக் எடுத்து வாங்கி வியாபாரம் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பிளான் பண்ணுங்களேன். இதெல்லாம் நடக்குதா? முதல்ல இதை தீருட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு வாங்க. நிதானம் வேணுங்க. வாடிக்கையாளர்கிட்ட கூட அண்ணா வாங்கினேன், சௌக்கியங்களா, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் வீட்டில் ஒட்டுக்க தான் இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வீட்டை பற்றியும் நீங்கள் கவலைப்படுற மாதிரி கொஞ்சம் பேசி கொஞ்சம் ஆர்டர் அனுசரித்து போனீங்கன்னா, வாடிக்கையாளர் அனுசரித்து போனீங்கன்னா வியாபாரம் ஓரளவு தாக்கு பிடிக்குன்னு வச்சுக்கல. பொதுவாக இன்றைக்கி சீக்ரெட் அப்படின்னு பார்த்தா 10ஆம் வீட்டிலேயே ராகு இருக்கார். 10ல் ராகு இருக்கார். 10ஆம் வீட்டில் ராகு இருந்தால் என்ன, உங்களுக்கு ஆன்லைன் விளம்பரம் அல்லது டிஜிட்டல் முறையில் பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பெரிய திருப்பமாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு பாருங்களேன். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டத்தில் களை எடுக்கிறது, பூச்சிக்கொல்லி மருந்து எடுக்கிறது, உரம் வைக்கிறது, இப்படின்னு இன்றைக்கி பராமரிப்பு வேலைகள் பிஸிங்க. விவசாயி கூட்டம் அந்தளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. சந்தையில் உங்கள் விளைச்சலுக்கு எதிர்பார்த்த லாபம் நல்லா கிடைக்கும். ரிஷபராசி விவசாயிகளுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கு. உபரி வருமானம், நாடு மாடு கோழி பண்ணை முட்டை வைக்கிறது, அப்புறம் பால் வியாபாரம் பண்ணுறதுல நல்லாவே இருக்குது. விவசாயம் அமோகமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்கிறக்கே. சரிங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்ககிட்ட பேசுகிறப்போ பழைய பகைமையை நீங்கள்லாம் போன 2 வருஷம் கூட என்ன பண்ணீங்க தெரியுமா அப்படின்லாம் பேசவே கூடாது. பழையன கழிதலும் பழையன மறத்தலும் நமக்கு நல்லது அப்படின்னு பழைய பகையை தோண்டாமல் கேஷுவலாக எடுத்துக்கோங்க. குடும்ப உறவு பாதிக்காது. பரவாயில்ல, நம்ம பழசெல்லாம் நினச்செல்லாம் பார்க்கல, நல்ல ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே மாறி வருவாங்க. புரிஞ்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் வீட்டு விவகாரத்தில் 2 பேருக்கும் இடையே ஒரு சின்ன புரிதல் இல்லாமல் இருக்குதுங்க. ரைட்டா? அதே சமயத்தில்
நீங்கள் தான் சரிப்பா விடப்பா என்னப்பா அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்காரர் தங்கம்டா, கோல்டு, பல சில நினைக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காதல் லவ் மூட் அப்படின்னு எடுத்து பார்த்தா உங்கள் ஆளுகிட்ட இன்றைக்கி பேசுகிறப்போ நம்ம ஊர் தேன் மிட்டாய் மாதிரி கொஞ்சம் இனிப்பாக பேசுவீங்க. அதே சமயத்தில் பேசாமல் விட்டிங்கன்னா பொல்லாப்பு வந்துருங்கோ, அப்புறம் பெரிய சிக்கலாகி போயிடும். பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அனுசரித்து அம்மனி, ஐயோ அம்மனி உன்னை பார்க்காம எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு தூங்குறீங்களா இல்லையா அடிச்சு விடுங்க. என்ன சிக்கலாகி போயிடும். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பு கொஞ்சம் மெத்தனமாக தான் தெரியுதுங்க. கடினமான பாடங்களை இன்றைக்கி ஒரு நிமிஷம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து டீப்பாக படிங்க. திருப்பியும் அந்த பாடத்தை ரிப்பீட் பண்ணுங்கள். இப்படியே படித்து முடிஞ்ச எழுதி பாருங்கள். இப்படி கடினமான பாடங்களை திருப்பி 2-3 டைம் ரிவிஷன் பண்ணுறப்போ அட்டகாசமான மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கேள்வி கஷ்டமான கேள்வி வந்தால் கூட நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் எழுதுவீங்க. ஓகே, கடினமான படிப்புக்கு கடினமான நேரத்தை செலவு பண்ணி படிக்கணும். ரைட்டுங்களா? பசங்களே எக்ஸாம் வந்துருச்சு, சீரியஸாக படிங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கைகால் வலிங்க சார், கொஞ்சம் கணுக்காலில் கொஞ்சம் லேசாக வீக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால் சுடுதண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பை போட்டு காலை நினச்சி வைங்க. முட்டியெல்லாம் வழியாக இருந்தால் நல்லெண்ணெய் சூடு பண்ணி கொஞ்சம் முட்டியில் தேய்ச்சி ஒரு துணியை கட்டிட்டு படுங்க. காலையில் கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? உங்கள் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை, அதிபதி சூரியன். என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சில விஷயத்தில் முட்டுக்கட்டைகள் தடைகள் இருக்கும், இன்றைக்கி கொஞ்சம் படிப்படியாக நீங்கிரும், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. குடும்பத்தில் குதூகலம் கண்டிப்பாக இருக்குது. நான் சொல்லட்டுங்களா, கும்மாளம் போட்டு ஆடுறான் ஐயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல செய்தி ஒன்று வருங்க. அப்படி சொன்னோம்னா 10 பேர் கந்திஷ்டி படும். அதனால் கொஞ்சம் கமக்கும் அடக்கி சொல்கிறோம். தொழிலில் பல புதிய யுக்திகளை கையாண்டு லாபம் ஈட்டணுங்கிற தன்மை கார்த்திகைக்கு அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த வங்கி பேங்க் லோன்ஸ் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்ரோச் பண்ணி பாருங்கள். வண்டி ஓட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. மற்றவங்க விவகாரத்தில் தலையிட்டு சங்கடப்படுத்திக்காது உங்களையே நீங்கள். ரைட்டுங்களா? ஏன்டாவே அவங்கள்ட்ட பேசணும்னு இருக்குது அப்படின்னு சங்கடப்படுறாங்க. குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி ஒரு புது தெம்பை மனசார தரும். மின்சார பொருட்களில் நீங்கள் கையாளறப்போ கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க முருகா. அதே சமயத்தில் பலம் அப்படிங்கிறது தைரியம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிடிவாத குணம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சந்திரன். மனசு குழு இருக்குன்னு தெரியுங்களா? வெய்ய காலத்தில் ஜிலு மழை பெஞ்சா எப்படி இருக்குது? எங்கள் ஊரோட நேரத்தில் மோடமெல்லாம் போட்டுருந்ததுங்க. அப்படி கொஞ்சம் குளுமையான காற்று அடிச்சது. அப்படி ஒரு வெய்ய காலத்தில் குழுன்னு காத்தடிக்கிற மாதிரி ஒரு சுபகாரியம் உங்களுக்கு நினச்ச மனசுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அட்டகாசமான காரியம் நடக்குதுங்க. சந்தோஷப்படுவீங்க. வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு தடன்னு ஏறப்போகுது. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க வழியில் கூட ஒரு பெருமை வந்து சேரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சந்தோஷமாக வாங்கி கூச்சு தள்ளுவீங்க. அந்தளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? கடனை பற்றி அனாவசியமாக யோசிச்சு தேவையில்லாமல் மனசை உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி கட்டிட்டு இருக்கிறீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுவோம், கட்டுவோம், கவலைப்படாதீங்க. ரைட்டுங்களா? பழைய நண்பர் ஒருத்தரால் சின்ன உதவி கிடைக்கலாம், கொஞ்சம் பார்த்து நம்ம இருந்துக்கோங்க. அதே சமயம் பொறுமையாக இருந்தால் இன்றைக்கி எல்லாமே உங்கள் வசமாகுங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த வாய்க்கால் போய் குளிக்கிறது, கிணத்துல குளிப்பீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்களேன். கொஞ்சம் அது மட்டும் கவனமாக இருங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுடைய திறமை தானுங்க. பலவீனம் அப்படிங்கிறது அதிகப்படியான யோசனை, அது மூளை சூடாக்கும், தலைவலி கொண்டாந்து விட்டுரும். சரிங்களா? மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாய் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, சொத்து சம்மந்தமான வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமான சூழல் அமைச்சு கொடுக்குறாங்க. கூட பிறந்தவங்களில் உங்களுக்கு அவங்களால ஒரு பெரிய ஒத்தாசை உண்டு. வேலையில் இருந்து வந்த நெருக்கடி படிப்படியாக குறைஞ்சு நிம்மதி பெருகும். பூர்வீக சொத்துக்களில் ஒரு சின்ன வருமானம் கூட கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்தளவுக்கு இருக்குதுங்க. நீங்கள் நெருப்புக்கிட்ட கொஞ்சம் வேலை செய்கிற பட்சத்தில் ஏன் அடுப்பத்தை வச்சா கூட கொஞ்சம் கவனமாக இருக்கும். இன்றைக்கி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி எதுலேயும் சட்டுன்னு முடிவெடுக்காதீங்க. எடுத்தவங்க வெளுத்துன்னு செய்வாங்களா, அது மாதிரி செய்யாதீங்க. யோசனை பண்ணி பண்ணுங்க. ஆத்தா அருளால், இந்த முருகன் அருளால் உங்களுக்கு எல்லா காரியமும் படிப்படியாக கைகூடும். மனசு தெம்பாயிருவீங்க, கவலைப்படாதீங்க. முன்கோபத்தை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லலாம். ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேகம் தானுங்க. பலவீனங்கிறது பொறுமையின்மைங்க. ரைட்டா? அதுதான் பைனியஸ். இப்படி மொத்தமாக உங்கள் அமைப்பு எல்லாம் பார்க்குறப்போ எனக்கு டக்குன்னு ஒரு ராசி ஒரு பழமொழி சொல்லணும்னு தோணுதுங்க. என்னென்னா, குத்துக்களுக்கு என்னையா என்னங்க, குத்துக்களுக்கு என்ன, குளிர் என்ன, வெயில் என்ன, கம்முன்னு கிடக்க வேண்டியதானே அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அதுபோல் வர்ற விமர்சனங்களை பற்றி நம்ம எதை பற்றி கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு இருங்க. குத்துக்களுக்கு என்ன, குளிர் என்ன, வெயில் என்ன, அப்படியே கடந்துட்டு போ அப்படின்ட்டு எதையும் கட்டுக்காதீங்க. நம்ம வேலையை மட்டும் பார்ப்போங்க. ரிஷபராஜ் ஜெயிக்குதல் ஏன் மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, சரி. லக்கி கலர் நம்பர் பார்த்தா, லக்கி கலரை பொறுத்த வரைக்கும் பிங்க் கலர், க்ரீம் கலருங்க. லக்கி நம்பர் 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பருங்க. சரிங்களா? இன்றைக்கி கல்லுப்பை ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கப்பில் போட்டு
உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சுக்கோங்க. நல்ல பூஜை அறையில் சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பண்ணிங்கன்னா வீட்டுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் வழக்கம் போலங்க அந்த நெகட்டிவ் சக்தி எல்லாம் இழுத்து பாசிட்டிவ் எனர்ஜி கூடும், பண வரவை தக்க வைக்கணும்னு வச்சுக்கலாம். காலையில் உப்பை வழக்கம் போல் வாஸ்தவம் தண்ணியில் கலைச்சி வாஸ்தவம் சுட்டுருங்க, முடிஞ்சது வேலை. இதெல்லாம் அடிக்கடி சொல்லக்கூடிய பரிகாரம் தான், நீங்கள் பண்ணி பாருங்களேன். நல்லது வழிகட்டும். நற்பவி ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, ராசியின் அதிபதி உங்களுக்கு புதனுங்க. இன்றைக்கி கோச்சார அமைப்பு எடுத்து பார்த்தா லக்ன வீட்டிலேயே உங்கள் ராசியிலேயே குரு இருக்கார். ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது பெரிய பாக்கியங்க. அறிவு கூர்மை, புத்தி கூர்மை, எதிலையும் நிதானமாக செயல்படக்கூடிய தன்மை எல்லாமே அதிகரிக்கும். அமோகமான அமைப்புங்க. 3ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். அப்போது தைரியஸ்தானத்தில் அவர் இருக்கங்காட்டி தைரியம் அதிகரிக்கும். ஆனால் இளைய சகோதரர் இருக்காங்களே உங்கள் தம்பி, அவங்கள்ட்ட சின்ன வாக்குவாதம் வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து போங்க, சின்ன தம்பியில். அதனால் 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அது கலத்திரஸ்தானம். அப்போ மனைவி அல்லது கூட்டு தொழில் பண்ணுறீங்களே பார்ட்னர், அவங்க மூலிமா ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும். சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்கார் இன்னைக்கு, தப்பு ஒன்றும் கிடையாது. 9ல் சூரியன் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட்டு, ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் 4 கிரக அமைப்புகள் இருந்தால், அது ஒன்றா இருந்தால் அப்பிச்சி வழியில் அதிர்ஷ்டம் உண்டு அப்படிம்பாங்க. ரைட்டுங்களா? சரி. 10ஆம் வீட்டில் உங்களுக்கு சனி சுக்கிரன் மாந்தி இருக்காங்க. தொழிலில் சின்ன சின்ன வியாபாரங்கள் முட்டுக்கட்டைகள் இருந்தால் கூட சுக்கிரனால் உங்களுக்கு வருமானம் குறையாது. மாந்தி டவுன் பண்ணுவார், சனி கொஞ்சம் சிரமப்படுத்துகிறார். இருந்தாலும் சுக்கிரன் பேசாமல் இருங்கப்பா 2 பேர், என் பையனை என் பிள்ளையை போய் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ட்டு வருமானத்தை கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துறார். ரைட்டுங்களா? எதையும் புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக செய்யக்கூடிய துல்லியம் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கு. ரைட்டுங்களா? மனசு லேசாக அந்த பூ மாதிரி மென்மையாக இருக்கும். எதை பார்த்தாலும் ஒரு புத்துணர்ச்சியாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு இருப்பீங்க. யாராவது உங்களை ஏமாற்ற நினச்சா கூட அவங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்க. வரண்டா இல்லாது இல்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு உங்களுக்கு புத்தி கூர்மை வேலை செய்யுது. உங்கள் பேச்சில் கூட சில நக்கல் கலந்த சுவாரஸ்யம் இருக்கும். எல்லாத்தையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வசீகரமான தன்மையும் உங்கள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் உண்மைங்க. ரைட்டுங்களா? நம்மளை பற்றி நமக்கு தெரியாது இல்லை, அடுத்து சொன்னால் தான் தெரியும். இந்த கிரக அமைப்பு இப்படி இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் வேலையை பார்த்துட்டு எல்லாருமே பூரிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க. அடைங்கப்பா சூப்பராக ஒர்க் பண்ணுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் சம்பள உயர்வு பற்றி கூட ஒரு இன்டைரக்டாவோ டைரக்டாவோ பேச்சு வரும். புது பொறுப்புகள் கூட உங்களுக்கு தேடி வரும். ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு வாய்ப்பு தெரியுது. கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே அதிகரிக்குது. சக ஊழியர்கள் மேலே, உங்கள் சபார்டினேட்டர் மேலே அதீத நம்பிக்கை வைக்காது. டப்புன்னு காவரி விட்டு போயிடுவாங்க. ரைட்டுங்களா? ஒருத்தனை புகழ் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காதில்ல, அதுக்காக சொல்கிறேன். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கை மேல் பலனுங்க. எப்படிங்க? கை மேல் பலன் கிடைக்கும். இன்னைக்கு வியாபாரம் தொழில் சக்க போடுது. பழைய பாக்கிகள் வசூலாகி பைய நப்பிருன்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு ஓரளவுக்கு அது நல்லாவே இருக்குது. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்த்தா 10ல் சனி சுக்கிரன் இருக்கார். அப்போ இன்றைக்கி பழைய டெக்னாலஜி விட்டுட்டு புது மாடலுக்கு மாறினா, அதாவது கஸ்டமர் புது விஷயம், பழைய சரக்கு தான் ஆனால் புது விதமாக பண்ணிங்கன்னா அருமையாக இருக்குது. என்ன மளிகை கடையில் நியூஸ் பேப்பரில் பொட்டணம் கட்டி கொடுப்பாங்க, நீங்கள் பாக்கெட் போட்டு விற்று பாருங்க. நான் பாக்கெட் தானே போடுறேன் அப்படின்னா, அக்கா இதில் பாருங்கக்கா, இந்த பாசிப்பருப்பில் ஒரு கல் இருக்காது, மிக தெளிவான பாசிப்பருப்பு வச்சு அப்படியே நேராக போய் குழம்புல போட்டிங்கன்னா அப்படி மணக்கும். அப்படி பேச்சிலேயே கவர் பண்ணிக்கணும். அருமையாக வியாபாரம் நடக்கும். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டந்துறவில் இன்றைக்கி வேலைகள் விரசா முடியும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அல்லது கால்நடை வளர்ப்பில் இருக்கீங்களா அவங்களுக்கெல்லாம் பொருளாதார முன்னேற்றம், லாபம் அமோகமாக இருக்குது. தண்ணி வசதி, பாசனம் அதெல்லாம் என்ன தெளிவாக இருக்குது. விவசாயம் ஹாப்பி. விவசாயி 2 பேருமே சந்தோஷமாக இருக்கிறீங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே எல்லோரும் உங்களுக்கு மாரல் சப்போர்ட் ஒத்தாசையாக இருப்பாங்க. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. கணவன் மனைவி உறவுன்னு எடுத்து பார்த்தா தம்பதிகளுக்கு இடையே ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியாக கேலி பண்ணிக்கிட்டு ஜாலியாக நேரத்தை செலவிடுவீங்க. இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு வராதுங்க. 50 வயசுலேயும் அம்மனை கிண்டல் பண்ணால் ரொம்ப சீரியஸாகவே இருப்பாங்க. அப்படிலாம் எதுக்கு இருக்கணும்? ரைட்டா? சரி, அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் கணவன் மனைவிக்குள்ளே இருக்குதுங்க. காதல் அதே மாதிரி தான். உங்கள் ஆளோட நீங்கள் பேசுகிறப்போ ஒரு புது இடத்துக்கு போயிட்டு வரலாம்ப்பா, வா அங்கே போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம காதல் திருமணத்தை நோக்கி போகிறக்கு அந்த சாமி அருள் கொடுக்குறாராமா, வா பாட்டு வரலான்ட்டு புது இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. இன்றைக்கி ரொமான்ஸு சக்க போடுது. கந்திஷ்டி வர்ற அளவுக்கு என்ன சொல்லுவாங்க, உங்கள் காதல் ஜெயிக்கும்னு வச்சுக்கங்களேன். போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷமாக இருக்குங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, படிப்பில் ஒரு தெளிவு கிடைக்கும். மந்தநிலை இருந்த லெவல் மாறி கஷ்டமான விஷயத்தை கூட, கஷ்டமான சப்ஜெக்டை கூட கொஞ்சம் வெரசாக போட்டு படிக்கிற அளவுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். கல்வி ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. சீரியஸாக படிக்கும். ரைட்டுங்களா?
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தோள்பட்ட வலி தான் சார் தொந்தரவு பண்ணுது, கையில் அங்கங்கே மூட்டு வலி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சின்ன பிடிப்பு கூட வரலாம். கொஞ்சம் நல்லெண்ணெயை சூடு பண்ணி அங்கங்கே தடவிங்க, சட்டுன்னு ஓரளவுக்கு சரியாகும். ரைட்டுங்களா? நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் அதிபதி செவ்வாய்ங்க. எடுத்த காரியம் தடைகள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை தாண்டி கைகூடி வரும். ரைட்டுங்களா? வீட்டுக்கு தேவையான ஜாமான் செட்டுகளை நீங்கள் தான் வாங்கி போடுவீங்க, சந்தோஷமாக வாங்கி போடுவீங்க, கேட்குறதெல்லாம் வாங்கி செய்வீங்க. தொழிலில் வியாபாரத்தில் புது ஆர்டர்கள் வரக்கூடிய தன்மை மிருகசீரிஷத்துக்கு நல்லா இருக்குதுங்க. முன்பின் தெரியாதவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். ரைட்டுங்களா? அப்பச்சி ஆசீர்வாதம் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. இன்றைக்கி பெரிய யோகம் கூட அவங்களால வரும், முன்னோர்கள் ஆசீர்வாதத்தினால. வண்டி வாகன பராமரிப்பில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பலம் அப்படிங்கிறது சுறுசுறுப்பு, உங்களுக்கு பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி ராகு. என்ன சொல்கிறேன்னா, திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு வரவு இதெல்லாம் இருக்குது. ரைட்டுங்களா? இந்த ஒரு அமோகமான அமைப்பில் இருக்காங்க. வெளிநாட்டு முயற்சிகள் கொஞ்சம் செஞ்சிங்கன்னா, வேலைக்கு போகிறது அதெல்லாம் இது மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணால் வெற்றி அடையலாம் அப்படி ஒரு சின்ன குழுனாலும் கிடைக்கும். ரைட்டுங்களா? ஆன்மீக பயணங்கள் போடுவதற்காக, ஆன்மீக பயணங்கள் கோயிலுக்கெல்லாம் போகணுங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணுவீங்க. குடும்பமே போகலாமா, இல்லை நார்மல் பைக்கில் போகலாமா, ஒரு வாடகை வேன் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு ஒரு திட்டம் போடுவீங்க. ரைட்டுங்களா? மறைமுகமாக எதிரிகள்லாம் பெருசாக தொந்தரவுலாம் பண்ண மாட்டாங்க. அதை பற்றி நினச்சிட்டு இருக்க வேண்டாம், அவங்களாம் காணாமையே போயிடுவாங்க. பேச்சில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா, பேசுனீங்கன்னா உங்களை சுற்றி நல்ல ஒரு டெவலப் ஆகும். வீண் வதந்திகளை நம்பாதீங்க. குலதெய்வத்தை மட்டும் வேண்டிக்கோங்க. இஷ்ட தெய்வத்தை மனசார 2 சாமியும் ப்ரே பண்ணிட்டீங்கன்னா காரியம் வெற்றியாகுங்க. அதான் உண்மை. ரைட்டா? ஆன்லைன் பரிவர்த்தனையில் கேஷ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது ராஜதந்திரம்னு சொல்லலாங்க. பலவீனம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் குழப்பங்க. புனர்வோசம் அதிபதி குரு என்னங்கிறார், குடும்பத்தில் ஒரு விசேஷமான சுப நிகழ்ச்சி கைகூடும். உங்களுக்கு வங்கி பணம் அல்லது சேமிப்பு உயரக்கூடிய தன்மை இருக்குது. பெரியவங்களோட ஆசீர்வாதம் முழுமையாக இருக்குது. சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அமோகமாக இருக்குது. கடனை திருப்பி தருவதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். சந்தேகப்படாமல் முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சோம்பேறித்தனம்னு கொஞ்சம் இருக்குது, அதை தள்ளி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஆத்தா அருளால், கடவுளின் அருளால் உங்கள் மனசு குளுமையாக இருக்கும். ஆத்தாங்கிறது குலதெய்வம், புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? அதனால தாங்க எங்கள் ஏரியா பக்கம் ஆத்தான்னு எதுன்னு சொல்கிறோம்னா, அந்த குலதெய்வம் எங்கள் ஆத்தாவில் ஒன்று அப்படிம்போம். ஆத்தாவுக்கு அந்த ஆத்தா ஆசீர்வாதம், குலதெய்வமே வந்து ஆசீர்வாதன்ற மாதிரி. அதனால தான் பெரியவங்ககிட்ட சண்டைக்கெல்லாம் போகிறதில்லை. அப்படி ஒரு காலத்தில் வச்சுருக்காங்க அப்படி. சரிங்களா? ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் தெரியுங்க. அதே சமயத்தில் பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது நம்பிக்கை. உங்களுக்கு முருகா உங்கள் எல்லாத்துக்கும் 2 பேருக்கு ஒரு பழமொழி சொன்னேன். உங்களை மட்டும் அம்போன்னு தெருவில் விட முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு சின்னதாக காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். காரணம், இன்றைக்கி வர்ற வாய்ப்புகளை பர்ஃபெக்டாக வெரசாக பயன்படுத்திக்கோங்க, ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா க்ரீன் கலர், எல்லோ கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 5ஆம் நம்பர், 3ஆம் நம்பருங்க. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கைப்பிடி பச்சை பயிறு ஒரு கைப்பிடி எடுத்து நைட்டில் அப்படியே ஊற வச்சுருங்க. மனசார குலதெய்வத்தை கும்பிட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை பறவைகளுக்கு தீனியாக போடுங்க. யார் வேணாலும் செய்யலாம். செஞ்சால் புதன் பகவானின் அருள் அமோகமாக கிடைக்கும். எடுத்த காரியம் இன்னும் தடைபடாமல் நடக்கும். புதனுக்கும் பச்சை பயிருக்கும். ரைட்டா? கண்டிப்பாக உங்கள் மனசில் பதியுங்க. நீங்கள் அந்த பச்சை பயிர்னாவே புதன் வந்துடணும், பார்த்துக்குங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மறக்காமல் வஜ்ரம் மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ண தட்டி விட்டுரும். போயிட்டு விட்டுங்களா? ஹாப்பி. வணக்கம் கடகராசி நேயர்களே. ராசியின் அதிபதி சந்திரனுங்க. இன்றைக்கி எங்கள் கோச்சார நிலவரத்தை எடுத்து பார்த்தாங்க, 2ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போது குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு நிதானம் வேண்டும். ரைட்டா? யார்கிட்ட என்ன பேசுகிறோங்கிறது பொறுமையாக பேசணும். இல்லைன்னா தேவையில்லாத பொல்லாப்பு வந்துடுங்க. நமக்கு எதுக்கு அந்த பொல்லாப்பு பேச்செல்லாம்? பொறுமையாக பேசுங்க. 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். இன்றைக்கி மறைமுகமான எதிரிகள் கொஞ்சம் குறைஞ்சி விடுவாங்க, தொந்தரவு கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கல, இந்த காரியம் நடக்காது அவன் சொன்னானே அப்படின்னு கொசலம் பேசுவாங்க. ரைட்டுங்களா? அதனால் கொஞ்சம் நீங்கள் சுதாரிச்சுக்குவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வருவது நல்லது. சரி. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன் வக்ர ஸ்டேட்டுங்க. அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்போது அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருந்தால் என்ன ஆகும்னா, ரைட்டுங்களா, வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் உஷாராக போங்க. பொறுமை, அதான் முதலே சொல்லிட்டு நிதானமாக இருக்கும். அப்போ இது அதுவும் சேர்ந்து தான் வருது. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி, சுக்கிரன், மாந்தி. பாக்கியஸ்தானத்திலேயே சனி பகவான் இருக்குங்காட்டி ஆன்மீக பயணம் கண்டிப்பாக போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்ப்பா, என்னோடய குறைகளை கலைஞ்சால் கோயிலுக்கு தான் போயிட்டு வரணும் எண்ணம் வரும். ஆனால் அதுலேயும் சின்ன தாமதம் வரும்.
இன்னைக்கு போக முடியாது, அடுத்தது நாளைக்கு போகலாமா, அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு அந்த மாந்தி கொஞ்சம் இழுத்து விடுறார் உங்களை போகிறக்கு இல்லாமல். 12ல் குரு இருக்கார், அப்போது விரய குருவாக இருக்கார், அது வந்து சுப விரயமாக இருக்குது ரைட்டா. அப்போது வரவு கம்மியாக இருந்தால் கூட சுப விரயத்துக்கு செலவு, அப்போ சேமிப்பில் கை வைக்கணும்னு அர்த்தம். இதெல்லாம் தான் அந்த கோச்சார அமைப்பினுடைய அவுட்லைன் ரைட்டுங்களா. எதையும் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் அப்படின்னு யாராவது சொன்னால் கூட பார்ப்பீங்க, இப்போ தீர விசாரணை பண்ணுவீங்க ரைட்டுங்களா. எதையும் சிந்தனை பண்ணுவீங்க. இப்படி மனசுக்குள்ளே ஒரு சின்ன படபடப்பு இருந்தால் கூட வெளியில் நீங்கள் கூலாத்தான் இருப்பீங்க, அதெல்லாம் பெருசாக காமிச்சிக்க மாட்டீங்க. நடக்கிறது நடக்கட்டுங்க அப்படின்னு ஒரு பக்குவப்பட்ட மனுஷன் சொல்லுவான்ல, அப்பேற்பட்ட பக்குவமான மனசு உங்களுக்கு இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு தானாக வந்துடும். உடு பார்த்துக்கலாம் என்னத்தாயிர போகுது அப்படிங்கிற மாதிரி. வீட்டில் சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மனசில் நினச்சிங்கன்னா அந்த வீட்டு விவகாரத்தை நினச்சி அதிகமாக கவலைப்படாமல் காலையில் அந்த பிரச்சனை சாயந்தரம் சரி பண்ணிக்கலான்ட்டு வேலையில் அல்லது தொழில் வியாபாரத்தில் கவனத்தை செலுத்துறீங்க, கவனம் மாறும், நல்லது டைவர்ட் ஆகும் ரைட்டுங்களா. ஒன்றும் கவலைப்படாது ரைட்டுங்களா. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் இன்றைக்கி வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தெரியுதுங்க. உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குதுங்க முருகா. நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் படிப்படியாக முடியும். மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்கு சில சமயம் மதிப்பாங்க, சில சமயம் சரிப்பட்டு வராது சார் அப்படின்னு எகென்ஸ்டாக பேசுவாங்க. நாமளும் அனுசரித்தா போய்க்கணும் ரைட்டா. ஃபைல்கள் ஏதாவது கையாளுறீங்க அல்லது இங்கிருந்து கொண்டு வரீங்க, கையில் தான் போடணும்னா கொஞ்சம் உஷாராக இருக்கும். கொண்டு வச்சதுக்கப்புறம் ஃபைல் மிஸ் ஆச்சுன்னா நீ கொடுக்க வேலையை சாதிச்சிருவாங்க. கொஞ்சம் உத்தியோகத்தில் கவனமாக இருக்குன்னு அர்த்தம். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி கொஞ்சம் சின்ன மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வரவு அள்ளுவதற்கு ஒரு புதிய ஐடியாக்கள் தோணும். என்ன காரணம், பிஸ்னஸ் சீக்ரெட் என்ன பண்ணுவீங்கன்னா 10ஆம் அதிபதி வந்துங்க அன்றைக்கி 8ஆம் வீட்டில் மறைஞ்சு போயிட்டார். அப்படி இருந்தால் என்ன ஆகலாம், இன்றைக்கி புதுசாக ஒரு பெரிய முதலீடு எதையும் பண்ணாமல் இருக்கிறத வச்சே சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதுதான் உங்கள் புத்திசாலித்தனம். கடன் வாங்காமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தோணும். நல்ல அருமையான இதுதான். இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கிட்டா கடன் வாங்காமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம்னு வச்சுக்கங்களேன். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி தோட்டந்துறவில் இன்றைக்கி உரம் போடுறது, இந்த களை எடுக்கிறது அப்படின்னு வேலை டைட்டாகவே இருக்கும். ஸோப்பா இன்றைக்கி முடியலடா சாமி, விவசாயிக்கே டல் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஐயா ரொம்ப டயர்ட்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. மார்க்கெட் நிலவரம் கொஞ்சம் ஏறி இறங்கத்தான் செய்யுது. அதனால் விற்பனை நீங்கள் காய்கறி விற்பனை பண்ணாலும் சரி, பழங்கள் பூக்கள் எது விற்பனை பண்ணாலும் கொஞ்சம் நிதானம் காட்டுங்க ரைட்டா. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, பூவெல்லாம் இன்றைக்கி பறிச்சா இன்றைக்கி வித்தியாக தான் ஆகணும், இல்லை நாளைக்கு வாடி போயிடும். பட் சூழலை பொறுத்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கொஞ்சம் விவசாயி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ரைட்டுங்களா. உபரி வருமானம் சுமாராக தான் தெரியுது உங்களுக்கு. சரி, அடுத்தது குடும்பத்தை எடுத்து பார்த்தா வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்குங்க, அதுக்கு எந்த பாரபட்சமான நெகட்டிவ் இல்லை. ஆனாலும் சொந்த பந்தங்கள் வழியில் ஒரு சின்ன விவாதம் வர மாதிரி இருக்குது. நீங்கள் தான் நாசுக்கா அதை ஒன்று பேசி சமாளிக்கணும், இல்லை நாசுக்கா விலகிடணும். ரெண்டே வழி தான் ரைட்டுங்களா. பங்கு பங்காளிகளெலாம் தேவையில்லாமல் ஆர்குமெண்ட்ஸ் நோ, தப்பாக போயிடுவது. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குதுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்ன வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கணும்னு அம்மனி ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு திணறல் இருக்கும். அது சின்ன சின்ன வீட்டில் வரத்தானே செய்யும். அதை கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா உங்கள் அம்மனிக்கிட்ட நீங்கள் பேசுகிறப்போ உங்கள்கிட்ட பேசுகிறப்போ எல்லை குடிச்சு அப்படி குளிர்ச்சியாக இருக்கும், அது போல் இருக்கும். ஆனால் மனசில் இருக்க சில விஷயங்கள் ரகசியமாக இருந்தால் ஓப்பனாக பட்டனோடு உடைச்சிடாதீங்க ரைட்டா. எனக்கு அம்மாட்ட நீங்கள் பேசியிருக்கலாம், அம்மா வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒரு சங்கடமான விஷயம் மனசில் இருந்தால் அவங்கள பற்றி அதை வெளியே சொல்ல வேண்டாம். அது காதலுக்கும் சரி காதலிக்கும் சரி சூழல் வர்றப்போ அதை சால்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அது வேண்டாம் ரைட்டுங்களா. சரி, கல்வியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைய படிப்பில் ஒரு சின்ன மெத்தனமாக தெரியுது, படித்தா போதும் அப்படின்னு அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. இன்றைக்கி ஷெட்யூல்டு போட்டு படிச்சிங்கன்னா இந்த 8 மணிக்கு இந்த சப்ஜெக்டை முடிக்கணும், முடிச்சிடணும். அப்படி தீவிரமாக படிங்க. நீங்கள் தான் கொஞ்சம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், நீங்கள் தான் கொஞ்சம் தள்ளி உட்காந்து இவங்களாம் அதை படிக்கிறானுங்களா அப்படின்னு தீவிரமாக கண்காணிக்கணும். இல்லைனா விளையாட்டு பற்றி கொஞ்சம் அதிகமாக தெரியுது ரைட்டுங்களா. பேரண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம் டைமில் கவனமாக பார்த்துக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் இன்றைக்கி உஷ்ணம் சம்மந்தமான தொந்தரவு அல்லது கண்ணில் லேசாக சின்ன எரிச்சல் வர மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நல்லா சுத்தமான தூய்மையான தண்ணீர் குடிங்க. முடிஞ்சால் உடம்புல அங்கங்கே பெயினாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் விளக்கெண்ணெய் வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, ஒத்தடம் கொடுங்களேன். அந்த மாதிரி இருந்தால் உஷ்ணம் சம்மந்தமான வயிறில் வலி இருக்குதுன்னா கொஞ்சம் அப்படியே பண்ணுங்கள் ரைட்டா. சூடு கொஞ்சம் தனியும் சொல்லுவாங்க, தொப்பு இல்லை இந்த விளக்கெண்ணெய் வெயி கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நாட்டு வைத்தியமாக பார்த்து செய்யுங்க. சிம்பிளாக சரியாகும், பயப்படுற அளவுக்கு இல்லை. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி வந்து குரு என்ன சொல்கிறாருன்னா, எதிர்பார்த்த ஒரு பணம் கைக்கு வந்து சேரும், கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக நீங்கி தெளிவு கிடைக்கும். வெளியூர் பயணம்னு திடீர்னு அமையும், எதிர்பார்க்காம உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். புனர்வோசம் நட்சத்திர காலங்களே பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல செய்தி வரும்
ரைட்டுங்களா? வண்டி வாகனத்தில் போகிறப்பம் வேகமெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, அவங்க மேலே அக்கறைப்படுறது, இதெல்லாம் வேண்டாங்க. நம்ம வேலையை பார்த்துருக்கு நல்லது. ஆத்தா ஆசீர்வாதத்தால், அதாவது குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் இன்றைக்கி ரொம்ப பெரிய நிம்மதி கிடைக்கணும். ஆத்தாவை வேண்டிக்குங்க. ஆத்தாங்கிறது குலதெய்வங்கோ, எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவோம். ஆத்தாவை வேண்டிக்கிட்டா அப்படின்னா ஆத்தானா குலதெய்வம் தான், பெண் தெய்வம். ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது நிதானம், பலவீனம் அப்படிங்கிறது அதீத யோசனை. ரைட்டா? உணவு விஷயத்தில் கொஞ்சம் பத்தியமாக இருந்துக்குங்க, அது ஒரு சின்ன எச்சரிக்கையே இருக்கும். சரிங்களா? பூசம் நட்சத்திரம் அதிபதி சனீஸ்வரன் என்னங்கிறாரு, தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகள் படிப்படியாக நீங்கி வேகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறார். பழைய நண்பர்கள் ஒருத்தர் மூலிமா உங்களுக்கு ஒத்தாசை கிடைக்கும். நண்பிகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. வீட்டு விசேஷம் பற்றி ஒரு உருப்படியான முடிவெடுப்பீங்க. கன்ஃபியூஷன் இருக்கும், தீந்திரம் இன்னைக்கு. ரைட்டுங்களா? கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து நல்ல நிலைமையில் தான் இருக்குது, தப்பு கிடையாது. அரசாங்க வழியில் ஒரு சின்ன நெருக்கடி வர மாதிரி இருக்குது. அது தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அது புரியும். லைசன்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? குலதெய்வம் உங்களுடைய அருள் கண்டிப்பாக இருக்குது, கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது சந்தேக புத்தி. ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் முருகா, அவங்க பேச்சாற்றல் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கிற அளவுக்கு அமோகமாக இருக்குது இன்னைக்கு. பேச்சு திறமை அட்டகாசங்க. ஷேர் மார்க்கெட்டில் வேறு ஏதாவது சின்ன சின்ன முதலீடு பண்ணிங்கன்னா ஒரு சுமாரான லாபம் கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? சரிங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி எங்கேயா ஷேர் மார்க்கெட் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம், உண்மையான கேள்வி. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஷேர் மார்க்கெட்டில் இதெல்லாம் பழைய நிலவரத்தில் காசு போட்டால் எவ்வளோ வந்திருக்குது அப்படி அனலைஸ் பண்ணி ரெடியாக வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு முற்போக்கான சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல வரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்குதுங்க. புது துணி வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா? தூக்கம் இல்லாத தன்மை சில பேர்த்துக்கு வரலாம். மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. புரிஞ்சுக்கோங்க. வீண் வதந்திகளை கண்டுக்காதீங்க. அதை பற்றி என்னங்க, அப்பச்சி ஆசீர்வாதம் உங்களுக்கு அமோகமாக உண்டு. எல்லாம் நன்மையில் முடியும், கவலைப்படாதீங்க. ஏதாவது டாக்குமெண்ட்டில் கையெழுத்தெல்லாம் போடுறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது அறிவு கூர்மை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் படபடப்பு. ரைட்டுங்களா? சரி. இந்த 3 ராசிக்கு எப்படியோ அங்கேயும் இங்கேயும் பார்த்தோன்னா ஒரு இது சொல்லியாச்சு. இது நம்ம கிராமத்து பழமொழி சொல்லிட்டேன். இப்போ அவங்கள மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லாம விட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, உங்கள் நிலவரத்தை கொஞ்சம் கலவரம் இல்லாமல் யோசனை பண்ணி பார்த்தா என்ன சொல்லலாம்னு தெரியுங்களா? அவசரக்காரனுக்கு புத்தி கொஞ்சம் மட்டு அப்படிம்போம். அதனால் எதையுமே நிதானமாக யோசித்து அவசரப்படாமல் காரியத்திலே கண்ணாக இருந்து ஜெயிச்சுக்குங்க. பொறுமையாக இருங்க. ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் பார்த்தா ஒயிட் அண்ட் சில்வர் கலருங்க. லக்கி நம்பர் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பருங்க. பரிகாரம் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு பித்தளை கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் துளி மஞ்சள் போட்டு வாசலில் தெளிச்சு விட்ருங்க. சிம்பிள். எதுக்கு பித்தளை கிண்ணம்னா கோச்சார அமைப்பு பிரகாரம் அப்படி தான் இருக்குது. ரைட்டா? யார் செய்யலாம்னா வீட்டு பொம்பளை செய்யறது ரொம்ப நல்லது. வாசு தொழிக்கிறது எந்த அமலை தொழிலுக்கு போகிறான் ஒன்றும் கிடையாது. அதே சமயத்தில் இப்படி பண்ண என்னாங்கன்னா, மனசில் இருக்கக்கூடிய ஒரு பயம் நீங்கி வீட்டில் லட்சுமி கடாட்சம் தெளிவாக கிடைக்கும். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. போயிட்டு விட்டுங்களா? மறக்காமல் வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ. வணக்கம். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசியின் அதிபதி சூரியனுங்க. இன்றைக்கி பொதுவாக கோச்சார அமைப்பு எடுத்து பார்த்தா முருகா, லக்ன வீடு, அதாவது 1ஆம் வீட்டிலே கேது இருக்கார். அப்போது ராசியிலேயே கேது இருந்தால் என்ன ஆகும்? எதிலையுமே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி ஒரு தெளிவற்ற நிலைமை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கணும். ஓகேங்களா? 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். அப்போது அது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அங்கே சந்திரன் இருந்தால் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி வரும். ரைட்டா? குலதெய்வத்தின் அருளால் நல்ல செய்தி ஒன்று தேடி வரும், சந்தோஷப்படுவீங்கன்னு வச்சுக்கலாம். 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலத்திரஸ்தானம். அங்கே சூரியன் புதன் வக்ர ஸ்டேட்டுங்க. ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. கலத்திரஸ்தானத்தில் அப்படி இருந்தால் கூட்டு தொழிலில் ஒரு திருப்பம் வரும். ஆனால் வாழ்க்கை துணை, வீட்டில் மனைவி இருக்காங்களா, அவங்களோட சின்ன உரசல் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அங்கே மட்டும். 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானம். அந்த அஷ்டமஸ்தானத்தில் பொறுத்த வரைக்கும் சனி ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போது ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன செக் வைப்பாங்க உங்களுக்கு. ஸோ கவனமாக ஆரோக்கியத்தில் இருக்கும்னு அர்த்தம், உடம்பு சரியில்லாமல் போகிறதெல்லாம். அடுத்தது 11ல் குரு இருக்காங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? லாப குருவாக இன்றைக்கி உங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை உங்கள் பையை நிரப்ப போகிறான்னு அர்த்தம். சரிங்களா? மனநிலையை பொறுத்த வரைக்கும் எதையும் கெத்தா துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதில் இந்த இதுங்களை வந்ததை பார்த்துக்கிறேனப்பா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. யாராவது உங்களை அடக்க நினச்சாவோ, உங்களை கண்ட்ரோல் பண்ண நினச்சாவோ, எங்கிட்டேவா அந்தளவுக்கு பெரிய ஆள நீயே அப்படின்னு சிங்க மாதிரி கர்ஜனை. ஓரளவுக்கு வெளியே சொல்கிறீங்களோ இல்லையோ, மனசில் உள்ளனால அந்த தைரியம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன்.
மனசுக்குள்ள ஒரு பெரிய லட்சிய போராட்டம்னே சொல்லுவோம். அந்த லட்சிய போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதை அடையக்கூடிய வழி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அங்கங்கே தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன தேவையில்லாத விஷயங்களை நினச்சி மனசை போட்டு கஷ்டப்படுத்தாமல் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டீங்கன்னா நிம்மதிங்கிறது நம்மகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் இன்றைக்கி உங்கள் அதிகாரம் தான் அதிகமாக இருக்குதுங்க. என்ன விஷயம்னா புது ப்ராஜெக்ட் கூட உங்களை தேடி வரலாம். உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக உண்டு. ஒரு முன்னேற்றம் தெரியுதுங்க. மேலதிகாரிகள் உங்கள் பக்கமே இருப்பார். சரிங்களா? என்ன கொஞ்சம் கீழே வேலை செய்கிறவங்க கூட கொஞ்சம் அனுசரணையாக கனிவாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றம் லாபம் அல்லக்கூடிய வகையில் தான் இருக்குது. இன்றைக்கி வரவு திருப்தியாக இருக்குதுங்க. புது கஸ்டமர்கள் கூட தேடி வருவாங்க. என்ன காரணம்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி வந்துங்க சுக்கிரனுங்க. அவர் 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கார். அப்போது இன்றைக்கி ரகசிய முதலீடுகள் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரகசிய முதலீடுகள் எதையும் இன்றைக்கி பண்ணுவது தவறு, பண்ண வேண்டாம். எதாக இருந்தாலும் வெளிப்படையாக செஞ்சுட்டா பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த கிணறு வாய்க்கா பாசனம் இன்றைக்கெல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க. உங்கள் விளைச்சலுக்கு சந்தையில் நல்ல மதிப்பு விலை நல்லா கிடைக்கும். அதே சமயத்தில் கால்நடைகள் பராமரிப்பில் ஒரு சின்ன கவனம் வச்சுக்கோம். புரியுதுங்களா? மற்றபடி வேறு எதுவும் சொல்லுவதில் இல்லை, நல்லா தான் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் நிம்மதியாக இருப்பீங்க. வீட்டில் இல்லை எந்த கஷ்டமும் இல்லைங்க. ஆனால் பிள்ளைகளோட ஒரு சின்ன வாக்குவாதம் வர மாதிரி தெரியுது. போயிட்டு போதுப்போ நம்ம பசங்க உள்ளே தானே பேசுது அப்படின்னு அனுசரித்து போகணுமே தவிர ஈக்குவலாக நின்று ஃபைட்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அனுசரித்து போகணும். கணவன் மனைவி அப்படித்தான் சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி இருக்குது. நீங்கள் தான் என்ன பண்ணி சௌக்கியம் தானே நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு அப்பப்போ ஒரு வார்த்தைக்கு சமாதானமாக போய்க்கும். என்ன நீ நானும் சண்டை போட்டு உரசல் வராமல் முதல் சொன்ன மாதிரி உரசல் வந்து அந்த லேசாக உரசலோடு போயிட்டால் பரவாயில்ல. உரசல் ஓவராக வந்து பற்றிக்கிச்சுன்னா 10ஆம் பார்த்துக்கிறது நம்ம எளிதாக இருக்குது. சரிங்களா? காதல் இன்னைக்கு ஒரு புதுமையான அனுபவம் கிடைக்கும். ஜிலேபி சாப்பிட்டா அந்த ஜிலேபி இருக்குதுல்ல, அந்த ரவுண்ட் எங்கே போய் எங்கே முடியும் தெரியாது. அதுபோல் உங்கள் காதல் எங்கே ஆரம்பிச்சது எங்கே போய் முடியுமே தெரியாது. ஆனால் ஸ்வீட்டாக இருக்கும். ரைட்டுங்களா? பொறுமையாக அதை நீங்கள் பண்ணி இந்த காதல் வந்து எப்படி கல்யாணத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் தீவிரமாக ஆலோசனை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும். ரைட்டுங்களா? கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். காதல் நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா படிப்பில் அதீத ஆர்வம் அதிகரிக்குதுங்க. கஷ்டமான பாடங்களை கூட சட்டுன்னு புரிஞ்சு படிச்சுக்குவீங்க. அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. எக்ஸாம் வேறு வந்துருச்சு. எல்லாரும் நல்லா திறமையாக எழுதணுங்கிறத எங்களுடைய ஆசை. நல்லா எழுதுங்க. ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முதுவலி வருது சார், அடிவயிறு மட்டும்தான் கொஞ்சம் லேசாக உபாதை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வீட்டு சாப்பாட்டை மட்டும் சாப்பிடுங்க. வெளியில் போய் கசகசன்னு சாப்பிடாம முடிஞ்சால் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவது நமக்கு சால சிறந்தது. ரைட்டுங்களா? சாப்பிட்லாம், நல்ல ஹோட்டலில் இருந்தால் சாப்பிட தப்பு இல்லைங்க. பட் இருந்தாலும் கண்ட பக்கம் நம்ம வாங்கி கம்மிட்டு இருக்காதே. மகம் நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி கேதுங்க. தடைப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு சின்ன தடை வர மாதிரி தெரியும். ஆனாலும் தடையை தாண்டிட்டு ஜெயிக்கக்கூடிய வல்லமை மகத்துக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலிமா ஒரு பங்கு ஒரு லாபம் கண்டிப்பாக உண்டு. வீட்டுக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக செய்வீங்க. தொழிலில் ஒரு புதிய மாற்றம், ஒரு வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. சரிங்களா? எடுத்தெறிஞ்சு யாரையும் பேசாதீங்க. உறவுகளில் விரிசல் வந்துடும், ஜாக்கிரதையாக இருங்க. அந்நிய மனிதர்களிடம் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரகசியமெல்லாம் போட்டு உடச்சிடாதீங்க. ஆத்தா அருளால், அதாவது குலதெய்வத்தின் அருளால் உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறேங்க. அதே சமயத்தில் வண்டி ஓட்டுறப்போ கொஞ்சம் உஷாராக ஓட்டிகிட்டு போங்க. அதிக ஸ்பீடு வேண்டாங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேகம் தானுங்க. பலவீனம் அப்படிங்கிறது அதீத வேகம். கொஞ்சம் அதை குறைச்சிக்கோன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துங்க பூர நட்சத்திரம். பூரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சுக்கிரனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை, சில தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த தடைகளை உடைச்சு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு வழியை எனக்கு காமிப்பாங்க. யாரும் சுக்கிரன் காமிக்கிறார். அப்படிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப விசேஷம் பற்றிய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நடக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்பு தெரியுது. பழைய கடன்களை அடைப்பதற்கும் ஒரு வழி பிறக்கும். கவலைப்படாதீங்க. நண்பர்கள் மூலமாக ஒரு பெரிய ஒத்தாசை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும். ஆடம்பர செலவு நிறைய வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் லெவல் பண்ணிக்கோங்க பூரம் நட்சத்திரக்காரங்களே. இன்னொன்று சொல்லட்டுமா? ஆர்கியூமெண்ட்டை பண்ணலாம், ஆனால் லேடிஸோட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை குறைச்சிக்குங்க, இல்லைன்னா வாங்கி கட்டிக்குவீங்க அப்படின்னு ஒரு முக்கியமான எச்சரிக்கையே இன்றைக்கி வருது உங்களுக்கு. சரிங்களா? குலதெய்வமே இன்றைக்கி உங்களுக்கு துணையாக நிற்கும். ரைட்டா? அதனால் மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அப்படின்னு போகிறதுக்கு சொல்லிட்டுங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் துடுக்குத்தனம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி வந்துங்க உங்களுக்கு சூரியனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு சில சிக்கல்கள் வேலையிலையோ அல்லது தொழில் வியாபாரத்தில் இருந்தால் அந்த சிக்கல்கள் நீக்கி தர்றேன் அப்படின்னு சூரியன் சொல்கிறாரு. உங்கள் ஃபாதர் வழியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆதாயம், ஒரு அமோகமான அமைப்பு தேடிட்டு வந்துட்டு இருக்கு. பொறுமையாக இருங்க, பண்ணித்தர்றேன் அப்படிங்கிறாரு. தொழில் உங்களுக்கு இதில் வியாபாரத்தில் ஒரு
பெரிய ஆதாயம் உண்டு, பெரிய செல்வாக்கு நல்லாவே இருக்குது, இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றம் அமோகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது, சான்ஸ் கிடைக்கிறப்ப அப்புறம் பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. நெருப்புக்கிட்ட வேலை செய்கிறீங்களே அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, யாரையும் நம்பி பெரிய பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம், உங்கள் வேலையை நீங்களே பாருங்கள் அப்படிங்க. அப்பச்சி ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு, வெற்றி நிச்சயம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டுங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் பணிவாக பணிஞ்சு போங்க, எதிர்த்தில் சண்டை போடாதீங்க, ஒரு அட்வைஸை சொல்லிட்டுங்க. பலம்ங்கிறது ஆளுமைங்க, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்கோபம், ரைட்டுங்களா? உங்களை பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு பழமொழி சொல்லிட்டேன், எனக்கு மட்டும் சொல்லுன்னா அது ஒரு பழக்கத்தை ஆரம்பித்தா எல்லாரும் சொல்லிடணும்ல. உங்களுக்கு பொறுத்த பார்த்தா என்ன சொல்கிறதுன்னா, சொன்னால் கோச்சக்கூடாது, நீங்கள் குறைக்கிற நாய் கடிக்காது அப்படிம்பாங்க. அதனால் யாராவது உங்களை வேண்டாத இடத்துல கூட மிரட்டினா கூட கவலைப்படாதீங்க, அவங்க அப்படித்தான், ஒன்றும் பண்ண மாட்டாங்க, சும்மா தாட் போட்டு பேசுவாங்க. உங்கள் வழியில் நீங்கள் போயிட்டே இருங்க, எதை யாரை பற்றி கவலைப்படாதீங்க, காதிலே போட்டுக்காதீங்க, இவ்வளோ தான் சொல்ல வேண்டியது வருது. உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா முருகா ஆரஞ்சு கலர், கோல்டு கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 1ஆம் நம்பர், 9ஆம் நம்பருங்க. இன்றைக்கி சூரிய உதயத்தில் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து சூரியனுக்கு ரக்கியம் விடுங்க, ரைட்டுங்களா? சூரியனுக்கு இப்படி ஒரு 3 சுற்று, இப்படி ஒரு 3 சுற்று கொடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். கௌரவம், மதிப்பு, மரியாதை பாதிக்காத எடுத்த காரியம் கைகூட உங்களுக்கு சூரிய பகவான் கூடவே இருந்து அருளாசி வழங்குவார். நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வஜ்ரமஸ்தோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை மட்டும் ஒரு அமுத்தி விடுங்க எல்லாரும். வணக்கம் கன்னிராசி நேயர்களே. ராசியின் அதிபதி உங்களுக்கு புதனுங்க. இன்றைக்கி கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்ப முருகா 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போ என்ன, சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கங்காட்டி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வாச்சிருக்குன்னு அர்த்தம். மனசு நிம்மதியாக இருக்கும். 6ஆம் வீட்டில் உங்களுக்கு சூரியன், புதன், வக்ரஸ்டேட்டு, ராகு + செவ்வாய் இருக்காங்க. ருண ரோக சத்ருஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்குங்காட்டி எதிரிகள் எல்லாம் தானாக விலகி போயிடுவாங்க. ஆனால் கடன் வாங்குறப்போ, அது பேங்க்கில் வாங்கினாலும் சரி, வெளியில் வாங்கினாலும் சரி, கொஞ்சம் உஷாராக வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க 6ஆம் வீட்டில். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி + சுக்கிரன் + மாந்தி இருக்காங்க. கலத்திரஸ்தானத்திலேயே சனி சுக்கிரன் இருக்கங்காட்டி கணவன் மனைவி இடையே சின்ன கருத்து வேறுபாடு வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் கருத்து வேறுபாடு தர்ற மாதிரி தெரியுது உங்களுக்கு, ரைட்டுங்களா? 10ஆம் வீட்டில் குரு தனியாக இருக்கார். அப்போ தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கங்காட்டி வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு தொழில் வியாபாரத்தில் அமோகமான அமைப்பு வரும்னு வச்சுக்கோங்களேன். 12ஆம் வீட்டில் கேது இருக்கார். விரயஸ்தானத்தில் கேது, அப்போ கொஞ்சம் செலவு இருக்குது, தூக்கமின்மையை கிடைக்கக்கூடிய தன்மையும் கொடுக்குறார். இதெல்லாம் தான் உங்கள் கோச்சார அமைப்பினுடைய பொதுவான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ். எதையும் ஒரு புத்திசாலித்தனமாக துல்லியமாக கணக்கு போட்டு செய்யக்கூடிய வேகம் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குதுங்க. மனசு லேசாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட எதை பார்த்தாலும் அப்படி இப்படின்னு பார்த்துப்பீங்க. ஆனால் புத்துணர்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. சந்தேகத்தோட பார்ப்பீங்க, பட் இருந்தாலும் புத்துணர்ச்சி, ஒரு எனர்ஜிக் பூஸ்ட் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. யாராவது உங்களை பார்த்து அடடடா உலகத்தில் நீங்கள் தான் நம்பர் 1 அப்படின்னு உங்களை புகழ்ந்தா அதில் இருக்கிற உலோகத்தை சட்டுன்னு நொடிச்சுவீங்க. ஜால்ரா போடுற நீயே ஏதோ காரணம் இருக்குதுரா அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க, வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கன்னு வச்சுக்கங்களேன். இன்றைக்கி உங்கள் பேச்சில் ஒரு நிதானம், அதே சமயத்தில் ஒரு நக்கல் நையாண்டி அடுத்தவனை பற்றி கணிக்கிறது எல்லாமே அமோகமாக இருக்குங்க. பொதுவாக உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் ஆஃபீஸில் இன்றைக்கி உங்கள் உழைப்பு கடுமையாக தான் உழைக்கிறீங்க, அதுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்குதுங்க. சம்பள உயர்வு கூட பேக்ரவுண்டில் ப்ராசஸ் நடக்கிற மாதிரி தெரியுதுங்க. புது பொறுப்பு உங்களை தேடி வரும். சக ஊழியர்கள் அனைவரும் ஒத்தாசையாக இருக்கிறாங்க. எதையும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1-2 டைம் ஆவணங்களை சரி பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கல்லாப்பட்டி அமோகங்க, கல்லாப்பட்டி தெறிக்க போகுது உங்களுக்கு. இன்றைக்கி வரவு திருப்தியாக இருக்குதுங்க. கஸ்டமர்கிட்ட வாங்கண்ணே, அக்கா வாங்க, சரிங்களா, என்னென்ன கடைக்க வரமாட்டேங்கிறீங்க, நம்ம கடையில் நிறையா பொருள் புதுசாக வந்துருக்குங்கோ அப்படின்னு ஏதாவது சொல்லி அவங்கள பற்றி வீட்டில் விசாரித்து, அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்களா, சரி சரி, அன்றைக்கி பையனை கூட பார்த்தேன், ஸ்கூலுக்கு நல்லா போயிட்டுருக்கானுங்களா, ஏதோ குடும்பத்தை பற்றி ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பேசி அப்படியே அவங்கள தங்கள் ரெகுலர் கஸ்டமராக ஆக்கிடுவீங்க. ஏதோ ஒரு விதத்தில் பேசி கவர் பண்ணக்கூடிய வித்தை உங்களுக்கு நல்லா தெரியும்னு வச்சுக்கலாம். அது வியாபாரத்தில் தொழில் இருக்க வேண்டிய ஒரு நல்ல செய்தி தான், நல்லது தானே, சரிங்களா? பிஸ்னஸ் சீக்ரெட் இன்றைக்கி எதனால் இப்படி இருக்குதுன்னு பார்த்தா, இன்றைக்கி 10ல் குரு இருக்கார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நேர்மையான முறையில் பிஸ்னஸை பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், நீண்ட காலம் லாபம், பர்மனெண்ட் கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. இதுதான் இன்றைக்கி உங்களுடைய சீக்ரெட் மேட்ரு. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டம் துறவில் இன்றைக்கி புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும்னா எடுக்கலாங்க, ரைட்டுங்களா? மார்க்கெட் நிலவரம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பால் வியாபாரம், முட்டை வியாபாரம் பண்ணுறீங்களா, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றம், லாபம் நல்லா இருக்குது. விவசாயம் அமோகமாக இருக்குதுங்க. ஒரு 4 காசு இன்றைக்கி பார்க்கலான்னு வச்சுக்கங்களேன், சந்தோஷமாக இருக்கலாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டுக்குள்ளே இன்றைக்கி சந்தோஷம், அமைதி, உற்சாகம் எல்லாமே இருக்குதுங்க, ரைட்டா? பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க, குடும்பமாக சேர்ந்து நல்லா இருக்கீங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்குள்ளே ஒருத்தர் கொஞ்சம் ஜாலியாக கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியாக நேரத்தை செலவிடுவீங்க. இருந்தாலும்
ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வர்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது. ஓகே. காதலை பொறுத்த வரைக்கும் உங்கள் அம்மனியோடைய உங்கள் ஆளோடைய நீங்கள் பேசுகிறப்போ உங்கள் நாட்டு எங்கள் ஊரில் மல்லிப்பூ கணக்காக சொல்லுவாங்க, மல்லிப்பூ கணக்காக காதல் மணக்குதுயா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மனம் உங்கள் காதலில் இன்றைக்கி இருக்குது, ரைட்டுங்களா? அந்த மனம்தான் மட்டும் பத்தாது, அந்த மணக்கிறது மனமாக மாறணும்னா நீங்கள் வீட்டில் பேசணும், ரைட்டுங்களா? அப்போ தான் அந்த காதல் பர்மனண்ட்டான ஒரு திருமணம் என்ற உறவை நோக்கி போகும். பேசி பாருங்கள் வீட்டில், குடும்பத்தில் சூழல் நல்லா இருக்குது பேசுகிறதுக்காக. கல்வி, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், படிப்பில் ஒரு அதீத ஆர்வம் பசங்க பிள்ளைகளுக்கு இருக்குதுங்க. கஷ்டமான பாடங்களை கூட கொஞ்சம் வருஷா படித்து முடித்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆவாங்க. பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு, நல்லா படிங்க, திறமையாக படிங்க. என்ன சொல்கிறது, எதுலேயுமே கவனச்சிதைவுன்னு வரக்கூடாது, பார்த்துக்கு, அவ்வளோதான். நல்லது பழிக்கட்டும், நல்லது நடக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி லேசாக தலைவலி கண் எரிச்சல் வர மாதிரி இருக்குது, நல்லா தூங்குங்க. அதுக்கு மேலே ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. வெள்ளரிக்காய் இருக்குல்ல, வெள்ளரிக்காய் அப்பப்போ நல்லா சாப்பிடுங்க, உடம்பு நல்லா குளிர்ச்சியாகன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? சரிங்க. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் உத்தர நட்சத்திரம் அதிபதி சூரியனுங்க. என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தடைகள் காரிய சிக்கல்கள் இருந்தால் இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி சப்போர்ட்டாக இருப்பேன். அரசாங்க வழியில் இருந்த ஒரு அனுமதி கூட உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு தெரியுது. அப்பா வழியில் ஒரு ஆதாயம் உண்டு, தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு உண்டான வழி பிறக்கும். அதை பற்றி ஒரு திட்டம் போடுவீங்க. மனசில் இருந்து வந்த சில கன்ஃபியூஷன்ஸ் குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். கவலைப்படாதீங்க. நெருப்பு சம்மந்தமான வேலைகளில் ஈடுபடுவர்கள் உஷாராக இருங்க. யாரையும் எடுத்தறிஞ்சு பேசாமல் கொஞ்சம் கனிவாக பேசுவது கற்றுக்கோங்க. குலதெய்வத்தை வழிபடுங்க அப்படிங்கிறாங்க. மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் வாக்குவாங்கலாம், நோ ஆர்கியூமெண்ட்ஸ், சரிங்க சார் சரிங்க சார்னு போகிறது நல்லது. பலம் அப்படிங்கிறது நிர்வாகம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்கோபம், ரைட்டுங்களா? அடுத்தது அஸ்தம். அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் முருக அதிபதி சந்திரனுங்க. என்ன சொல்கிறாங்க, மனசு குழுன்னு இருக்கிற மாதிரி ஒரு சுபகாரியம் உங்களுக்கு தேடி வரும், அல்லது சுபகாரியம் கைகூடும் சொல்லலாம். வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு மதிப்பு மரியாதை நல்லா ஏறப்போகுதுங்க. பிள்ளைகள் வழியில் ஒரு பெருமை சேரும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை முன்னின்று தான் நீங்கள் வாங்குவீங்க. அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் கடனை பற்றி அனாவசியமாக யோசித்து உடம்புக்கு எடுத்து மனசையும் எடுத்து டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்குண்டான வழியை மட்டும் தேடுங்க. பழைய நண்பர்கள் ஒருத்தரால் சின்ன சிக்கல் இருக்குது, தகுதித்த வேலையை கண்டுபிடிப்பீங்க. கொஞ்சம் உஷாராக பாருங்கள். பொறுமையாக இருந்தால் இன்றைக்கி எல்லாமே உங்கள் வசம் ஆக போகுது, ரைட்டுங்களா? கொஞ்சம் பத்திய சாப்பாடு, கொஞ்சம் அதாவது வீட்டு சாப்பாடு சாப்பிடுவது நல்லது. வெளியில் போனால் லிமிட்டாக சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது கற்பனை திறன், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் எதை கண்டால் அதீத யோசனை, ரைட்டுங்களா? அடுத்தது சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் அதிபதி செவ்வாய்ங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது ஒரு சாதகமான சூழல் கண்டிப்பாக அமையும். கூட பிறந்தவர்களால் ஒரு பெரிய ஒத்தாசை கண்டிப்பாக இருக்குது. மாரல் சப்போர்ட்டில் நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டே உங்களுக்கு இருக்குது. வேலையில் இருந்து வந்த நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இன்றைக்கி பூர்வீக சொத்துக்களில் சின்ன வருமானம், அது மூலிமா காட்டை குத்தை கொடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சின்ன வருமானம் ஒன்று வர மாதிரி தெரியுது. அதே மாதிரி நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எதுலேயும் சட்டுன்னு முடிவெடுக்காதீங்க. முடிஞ்சால் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுங்க. இல்லை நாளைக்கு சொல்கிறேனப்பா, யோசனை சொல்கிறேனப்பான்னு வெளியே வர்றது நல்லது. முதல் ஆத்தாவின் அருளால் காரியம் கைகூடும். குலதெய்வத்தை ப்ரே பண்ணிக்கோங்க. முன்கோபத்தை குறைப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி, ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது பொறுமையின்மை. எடுத்து அப்போயே முடிக்கணும்னு நினைப்பீங்க, அதுதான், ரைட்டுங்களா? உங்களுக்கும் இதை பார்த்தா எனக்கு ஒன்று தெரியுதுங்க, பழமொழி, ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னு ஆத்தா சொல்லும். எதுன்னு காரணம்னா, எதையுமே தீர விசாரிச்சுட்டு அதில் இறங்குங்க. நுனிப்புள் மயக்கூடாதும்பாங்க, அது கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஆளை தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணணும். லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா முருகா, க்ரீன் கலர் அண்ட் ப்ளூ கலர் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் நல்லா இருக்குதுங்க. இன்றைக்கி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து எறும்புகளுக்கு உணவாக போடுங்க. கடன் தொல்லை நீங்கும், மன நிம்மதி சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? நல்லது உழைக்கட்டும். நற்பவி கன்னிராசி நேயர்களுக்கு மறக்காமல் வஜ்ரமஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தம்ஸ் அப் லைக் பட்டனை தட்டி விடுங்க. வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. ராசி அதிபதி உங்களுக்கு சுக்கிரனுங்க. இன்னைக்கு கோச்சாரமைப்பு எடுத்து பார்த்தா முருகா 3ல் சந்திரன் இருக்கார். 3ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் என்னாகும், தைரியம் அதிகரிக்கும். குறுகிய தூர பயணங்கள் மூலியமாக ஒரு நல்ல லாபம் சேரும். அப்போ தொழில் விஷயமாக வியாபார விஷயமாக வெளியில் போயிட்டு வந்தால் நல்ல அமோகமான அமைப்பு இருக்குன்னு அர்த்தம். 5ஆம் வீட்டில் உங்களுக்கு சூரியன் புதன் வக்ரஸ்டேட்டு ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த கிரக கூட்டணி இருக்கங்காட்டி குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் பிள்ளைங்க கூட சின்ன விவாதம் வரும். படிடா, எக்ஸாம் வந்துருச்சுன்னா தெரியும்ப்பா, படிச்சுட்டு தான் இருக்கிற, ஒரு நிமிஷம் வெளியே கூட போயிட்டு வரக்கூடாதா அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. கொஞ்சம் அவங்கள அனுசரித்து போவது நல்லது. 6ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. ருண ரோக சத்ருஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கிரன் சனியோடு இருக்காரு. பழைய கடனை அடைப்பதற்கு ஒரு வழி பிறக்கும். ஆனால் கால் வலி கொஞ்சம் குடைச்சலை கொடுக்கும், உடல் தொந்தரவு. மாந்தி இருக்கார்ல, அதனால்
9ல் குரு இருக்கார். அப்போ குரு இருந்தால் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கங்காட்டி அதிர்ஷ்டம் அப்படியே வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்குது. பெரியவங்க ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க அப்படிங்க. 11ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ லாபஸ்தானத்தில் கேது திடீர்னு ஒரு கோயிலுக்கு போகணும், திடீர்னு கோயிலுக்கு போன ஒரு செலவு, இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட செலவு இருந்தாலும் அதுக்குள்ள லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் கேது. எதையும் மிக அழகாக நேர்த்தியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்றைக்கி துலாம் ராசி நேயர்கள்ட்ட முன்னாடியே இருக்குதுங்க. மனசு லேசாக தான் இருக்குது. மற்றவங்க ஒத்தாசையாக இருக்கணும்ப்பா, நமக்கு சப்போர்ட்டாக 4 பேர் வேணுமப்பா அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. யாராவது உங்களை கிண்டல் பண்ணாவோ கோபப்படுத்தினாலோ விடுப்பா, என்னைய கிண்டல் பண்ணுற பார்த்துக்கலாம், விடும், ஒன்று சண்டைக்கெல்லாம் போக மாட்டீங்க, சமாதானம் போ, அவனை பற்றி கண்டுக்காம போ அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. பொறுமையாக கையாளுவீங்க. இன்றைக்கி யார்? நம்ம துலாம் ராசி நேயர்கள். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் அப்படின்னு யாராவது உங்களை கூப்பிட்டா, அப்படிங்களா சார் இதாக வந்துட்டு அப்படின்னு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க, ஓடோடி போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. ரைட்டா? அப்படி ஒரு தார்மீக எண்ணம் இன்றைக்கி துலாத்துக்கு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் உங்கள் பேச்சுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குதுங்க. மெயினாக சக ஊழியர்கள் ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங் இருக்கிற ஒர்க்கு கண்டிப்பாக முடியும். மேல் அதிகாரிகளுடைய அமோகமான பாராட்டு ஒரு உங்கள் மேலே ஒரு தனி செல்வாக்கு கண்டிப்பாக இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே வேலையில் மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தொய்வு வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் சுதாரித்து நடந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாங்க. வியாபாரம் அண்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா ஒரே வார்த்தை சொல்லட்டுமா, அல்லுதுங்கோ சூப்பருங்கோ அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்குவீங்களே, அவ்வளோதான். இன்றைக்கி புது ஆர்டர்கள் வந்து உங்களுக்கு நிற்கிறதுக்கு நேரமே இருக்க, துருதுன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை இருக்குதுங்க. கஸ்டமர்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவீங்க, வாங்க சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தைக்கே அவர் டப்புன்னு மேலே விழுந்துருவார். வர நம்ம மேலே எவ்வளோ அக்கறை வச்சு கேட்குறாரு அப்படின்ட்டு அவங்களும் நலம் விசாரித்து நீங்களும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து அந்த வியாபாரம் தொழிலை செழிக்க வைப்பீங்க, நம்பி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. காரணம் உங்களுக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து 3ல் இருக்கார். இன்றைக்கி மார்க்கெட்டிங் அல்லது கம்யூனிகேஷன் வழியாக ஒரு பெரிய டீலை கூட முடிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த கோச்சார அமைப்பு இன்றைக்கி இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டம் துறவில் இன்றைக்கி வாய்க்கால் பாசனம், கிணற்று பாசனம், போர்வெல் பாசனம், அது என்னது நம்ம சொட்டு நீர் பாசனம், எதை எடுத்தாலும் அமோகமாக இருக்குதுங்க. நல்லா இருக்கு. ஒரு கெத்தான விலை கூட கிடைக்கும் உங்கள் சந்தையில், உங்கள் விளைச்சலுக்கு. அந்தளவுக்கு விவசாயம் செழிக்குது, விவசாயி சந்தோஷமாக இருப்பாங்க. இன்றைக்கி குடும்பம் சார்ந்த உறவை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நிம்மதியாக இருப்பீங்க. வீட்டில் எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. சொந்த பந்தங்கள் வழியில் ஒரு நல்ல செய்தி தேடி வரும். அதுவும் ஒரு அமர்க்கலமான செய்தியாக சூப்பராக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், டீப் க்ளோஸ் லவ் மூட் நல்லாவே இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வருவீங்க. 2 பேரும் கொஞ்சம் நெருக்கம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அன்றைக்கி கணவன் மனைவி உறவில் சந்தோஷமான ஒரு சூழல் தானுங்க. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா உங்கள் ஆளுகிட்ட பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் தேன்மிட்டா மாதிரி இனிக்குது அப்படிங்கிற மாதிரி ரொமான்ஸ் அள்ளும். அந்தளவுக்கு இந்த உங்கள் காதல் உண்மை காதல் தெளிவாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா படிப்பில் ஒரு அதீத ஆர்வம் பிறக்குதுங்க. கஷ்டமான பாடங்களை கூட சட்டுன்னு படித்து முடிச்சுக்குவீங்க. அந்தளவுக்கு உங்கள் திறமை கல்வி ஸ்தானத்தில் சூப்பராக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உங்கள் கணுக்கால லேசாக வலி சார், அடிப்பாத்தில் வலிக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் வலி இருக்குதுங்க. சுடுதண்ணியில் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு ஒரு அலாசி 2 ஆற்றி அப்புறம் அதை குடிங்க, உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும். ரைட்டுங்களா? தெளிவாக இருக்கலாங்க. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 3-4 பாதங்கள், அதிபதி செவ்வாய். சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் சுமூகமான தீர்வை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். கூட பிறந்தவங்க மூலிமா ஒரு பெரிய ஒத்தாசை சப்போர்ட் இருக்குது. வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை கண்டிப்பாக வாங்குவீங்க. தொழிலில் உங்கள் செல்வாக்கு உங்களுக்கு லக்கு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமோகமான அமைப்பு இருக்குது. எடுத்தறிஞ்சு பேசி உறவுகளை பகச்சிக்காதுங்க. அவங்க பண்ணுறது பிடிக்கலையா, சரிமாமா விடுமாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அந்நிய மனிதர்களிடம் லெவலாக பழகுங்க. உங்கள் ரகசியத்தை கொஞ்சம் சீக்கிரட்டாக நீங்கள் மட்டும் வச்சுக்கோங்க. குலதெய்வத்தினர்களால் உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டுங்க. வண்டி வாகனம் ஓட்டுறது கொஞ்சம் உஷாராக இருங்க. பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது முன்கோபம் சொல்லலாம். அடுத்தது சுவாதி நட்சத்திரம், அதிபதி ராகு. அவருக்கு இன்றைக்கி திடீர் அதிர்ஷ்டம் அல்லது எதிர்பாராத ஏதோ ஒரு வகையில் பண வரவு கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டு முயற்சிகளை செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு குழு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படிலாம் அப்ரோச் பண்ணால் எந்த வழியில் வேலை வாங்கலான்னு தெரியும். ஆன்மீக பயணங்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் கூட போடுவீங்க. மறைமுக எதிரிகள் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க, கவலைப்படாதீங்க. பேச்சில் மட்டும் கொஞ்சம் சுவாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் லெவலாக நிதானமாக பேசணும். ரைட்டுங்களா? வீண் வதந்திகளை நீங்கள் பரப்பாதீங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொல்லாங்க. குலதெய்வத்தை வேண்டிக்குவாங்க, இஷ்ட தெய்வத்தையும் ப்ரே பண்ணிக்குவாங்க, காரியம் வெற்றியாகும். ரைட்டுங்களா? ஆன்லைன் பரிவர்த்தனை பண்ணுறீங்களே டிரான்சாக்ஷன், அதில் கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். பலம் அப்படிங்கிறது உங்கள் தந்திரம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பம். ரைட்டுங்களா? அடுத்தது விசாகம்.
அந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு என்ன சொல்கிறார், குடும்பத்தில் ஒரு விசேஷமான சுபகாரியத்துக்கு உண்டான ஒரு நிகழ்ச்சி ஒன்று வரப்போகுது. உங்களுக்கு தான் உங்கள் சேமிப்பு நல்லாவே லெவலாகவே இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. பண பரிவர்த்தனை அமோகமாக நடக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து லெவலாக இருக்குது. கடனை திருப்பி தருவதற்கு ஒரு வழி பிறக்கும். சோம்பேறித்தனத்தை மட்டும் தள்ளி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். ரைட்டுங்களா? மனசு குளுமையாக குழுன்னு சந்தோஷமாக ஒரு செய்தி வரும். ஹாப்பியாக இருங்க. இன்னும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் தெரிகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பலம்ங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது அதீத நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? உங்கள் நட்சத்திரம் இந்த கோச்சரம் வச்சு பார்க்குறப்ப முருகா, குப்பையில் இருந்தாலும் எப்படிங்க, குப்பையில் இருந்தாலும் குன்றுமணி தங்கம் மதிப்பு மாறாதும்பாங்க. அதனால் உங்கள் திறமையை எத்தனை பேர் மூடி போட்டு மறைச்சா கூட தங்கம் போல் ஜொலிச்சுட்டு தான் இருப்பீங்க. தைரியமாக இருங்க. உங்கள் மதிப்பு ஊருக்கே தெரிய வரும். ரைட்டுங்களா? சரி, பல பேர் உங்களை பொறாமப்படுறாங்க, நம்ம சொல்கிறேன். லக்கி கலர் பார்த்தா ஒயிட் அண்ட் பிங்க்குங்க. லக்கி நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. பரிகாரம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தா, இன்றைக்கி மல்லிகைப்பூ வாங்கி உங்கள் வீட்டினுடைய ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோ இருக்குல்ல, சாமி சிலைகள் லைட்டாக வச்சுருப்பீங்களா, அதுக்கெல்லாம் அந்த மல்லிகைப்பூவை போட்டு மனசார வேண்டிக்கோங்க. மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் மங்களகரமாக நடக்கும். ரைட்டுங்களா? செஞ்சால் ரொம்ப விசேஷம் வச்சுக்கலாம். இன்றைக்கி நல்லது பலிக்கட்டும். நற்பவி நம்ம துலாம் ராசி நேயர்களுக்கு வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைக்கி 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். தனஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் என்ன ஆகும், பண வரவு துள்ளல் போட்டுக்கிட்டு வரும் அப்படிம்பாங்க. பேச்சில் ஒரு வசீகரம் இருக்குது. 4ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் புதன் வக்கர ஸ்டேட்டு, அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்போ சுகஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருந்தால் வீட்டில் ஒரு சின்ன பரபரப்பு இருக்கும். வண்டி வாகனம் பராமரிப்பு கூட கொஞ்சம் செலவு வர மாதிரி தெரியுதுங்க உங்களுக்கு. ரைட்டுங்களா? அந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் உங்களுக்கு சனி இருக்கார், சுக்கிரன் இருக்கார், மாந்தி இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருக்கங்காட்டி குலதெய்வ கோயிலில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அங்கே சின்ன விசேஷம் இருந்தால் கலந்துக்கோங்க, நல்லது நடக்கும். அடுத்து 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே குரு இருக்கார். 8ஆம் வீட்டில் குரு இருந்தால் கூட அவர் சுபகாரியங்களுக்கு செலவை தர்றார். விரைய செலவு இல்லை, சுப செலவை தர்றார். 10ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். தொழிலில் சின்ன ஒரு மந்தநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரகசியமாக ஒரு வழி, ஒரு வாய்ப்பு கதவை தட்டும். இந்த வழியில் செய்ய ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ கேது அந்த லெவலில் இருக்கார். எதையும் ஆழமாக நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு தீவிரம் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குதுங்க. சரிங்களா? மனசுக்குள்ளே சின்ன படபடப்பு, ஒரு பயம் இருந்தால் கூட வெளியில் நீங்கள் தைரியமாக ஆழ்த்தானீங்க அப்படின்னு உங்களை கண்டுபிடிக்க முடியாது. மனசுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பீங்க, பேசுகிறப்ப தைரியமாக பேசுவீங்க. யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற மனசுக்குள்ளே நினைப்பீங்க. உங்களை நம்பாமல் ஆரங்கி நம்ப போகிறனானே அப்படின்னு அங்கே ஒரு வார்த்தையை பேசுவீங்க. ஆனால் மனசுக்குள்ளே கால்குலேட் பண்ணுவீங்க, இருந்தாலும் ஒரு சரியான இல்லாத இல்லைன்றா அப்படின்னு. பழைய விஷயங்களை மறந்துட்டு புதுசாக ஒரு வேலையை தொடங்குறதுக்கு ஒரு துடிப்பு, ஒரு எமோஷனல், ஒரு உறுதி கண்டிப்பாக வரும். புரியுதுங்களா? பழசெல்லாம் கரெக்ட், புதுசாக பார்ப்போம் அப்படிம்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஆஃபீஸில் இன்றைக்கி உங்களுக்கு வேலை போல் கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குதுங்க. உங்கள் உழைப்புக்கு நல்ல மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு. வேலைகள் டக்குன்னு முடியும். ரைட்டுங்களா? உங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன ஃபைல் எல்லாம் கையாளறப்போ கொஞ்சம் கையெழுத்துலாம் போடுறப்போ 1க்கு 2 டைம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வெரிஃபிகேஷன் சைன் பண்ணுங்கள். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கல்லாப்பட்டி ஸ்பீடாக நம்பாது, மெதுவாக தான் நம்பும். ஆனால் நஷ்டம் வராது. புரிஞ்சுங்களா? கஸ்டமர்கிட்ட பேசுகிறப்ப என்னங்க ஏனுங்க வாங்க போங்க அப்படின்னு நம்ம பாணியில் பேசி கவர் பண்ணுவீங்க. கஸ்டமரும் உங்களை விட்டு போக மாட்டாங்க. ஆனால் பெரிய லாபம்லாம் இல்லை, ஓரளவுக்கு நிம்மதியான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி சூரியன் 4ல் இருக்கார். அப்போ இன்றைக்கி ரியல் எஸ்டேட் அல்லது வண்டி வாகன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, செகண்ட் ஹேண்ட் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரிலாம் தொழில் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு ஒரு திருப்பம் வரும்னு வச்சுக்கலாம், ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் தொழில் ஸ்தானம் அண்ட் வியாபார ஸ்தானம் அப்படி இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கிணறு, வாய்க்கால், அது மாதிரிலாம் பாசனம் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக தான் இருக்குதுங்க. உங்கள் விளைச்சலுக்கு சந்தையில் ஒரு நல்ல விலை கிடைக்கிற மாதிரி இருக்குது. உபரி வருமானம், கால்நடை பராமரிப்பு, கால்நடை வளர்ப்பு, ஆடு மாடு கோழி அப்புறம் காடை இதில் வளர்க்குறீங்க, அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஒரு உபரி வருமானம் நல்லா சிறப்பாக இருக்குது, தப்பு கிடையாது. அதே சமயம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நிம்மதியாக இருப்பீங்க. ஆனால் சொந்த பந்தங்கள் வழியில் ஒரு சின்ன விவாதம் வரும். நீங்கள் தான் அதை நாசுக்காக தவிர்த்துக்கணும். ரிட்டர்லாம் பழி உங்கள் வேலை வந்து அவன் தான் சொன்னானப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி அவங்க எழுத்துக்குவாங்க. இப்போ நான் மாட்டிக்குவோம். நோ கமிட்மெண்ட், நோ எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஃபார் யுவர் ரிலேஷன்ஷிப். கவனமாக இருந்துக்கும். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குதுங்க. வீட்டு விவகாரத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க. ரைட்டுங்களா? நல்லா காதல் கணவன் மனைவிக்குள்ளே காதலை பொறுத்த வரைக்கும் காலிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் இளநீர் மாதிரி குழுன்னு பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு மனசு ஃபுல்லாக காதலனுக்கு காதலி நினப்பாகவும் காதலிக்கு காதல் நினப்பாகவும் 2 பேரும் அப்படியே இளமையாக சந்தோஷமாக என்ஜாய்ஃபுல்லாக இருப்பீங்க.
காதல் அடுத்த கட்டத்தை கூட கொண்டு போகலாம், தப்பொன்றும் கிடையாது. திருமணம் என்ற பேச்சுக்கு வீட்டில் பேசுங்க, நல்லது தான், நல்ல காலமாக இருக்குது இன்றைக்கி. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்லா தான் படிக்கிறாங்கன்னு தப்பு கிடையாது. கஷ்டமான பாடங்களை கூட ஸ்பீடாக படிச்சிருவாங்க. ஏன்னா பசங்களை இதுவரைக்கும் விளையாட்டு புத்தியாக இருக்கலாம், எக்ஸாம் வந்துருச்சுல, சீரியஸாக படிக்கணும் எண்ணம் தானாகவே வரும். இன்றைக்கி கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா படிங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பித்தம் சம்மந்தமான தொந்தரவு, வயிற்று உப்பசமாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் சீரக தண்ணி குடிங்க. வீட்டு சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா எந்த தொந்தரவும் அதிகமாக இருக்காது. சரிங்களா? விசாக நட்சத்திரம், அப்போது அவங்களுக்கு அதிபதி வந்து குரு. அவர் என்ன சொல்கிறார், குடும்பத்தில் ஒரு விசேஷம் சுபகாரியம் கைகூடக்கூடிய தன்மையில் இருக்குது. சேமிப்பு லெவலாக தான் இருக்குது, ஒன்றும் கவலை இல்லைங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கும். மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவமாக வாழக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. கடனை திருப்பி தரணுங்கிற ஒரு கவலை இருக்குது, அதுக்கு ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். கேட்டுங்களா? கொஞ்சம் அப்பப்போ மனசு டல்லாச்சுன்னா அந்த சோம்பேறித்தனம் தூக்கி அக்கடை போட்டு சுறுசுறுப்பாக இருந்துச்சு வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் மனசு குளுமையாக சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு உங்கள் குலதெய்வம் வழி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன மாற்றங்கள் தெரிகிற மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கும் அதீத நம்பிக்கை தான். சரிங்களா? அனுசம் நட்சத்திரம், அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சனி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகளை நான் நீக்கி தர்றேன், கொஞ்சம் வேகமாக என் கூட சப்போர்ட் வாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது சனி அளவுக்கு சனீஸ்வரனை மனசார கும்பிட்டுட்டு வேலையை பார்த்தா நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். பழைய நண்பர் ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஒத்தாசையும் உண்டு. வீட்டு விசேஷம் பற்றி ஒரு உருப்படியான முடிவெடுப்பீங்க. கன்ஃபியூஸே ஆகாமல் இதை பண்ணலாமாப்பா, தெளிவாக இருக்கிறனப்பா அப்படின்னு முடிவெடுப்பீங்க. அதே சமயத்தில் உங்கள் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் சொசைட்டியில் நல்லாவே இருக்குது. அரசாங்க வழியில் ஒரு சின்ன நெருக்கடி வர மாதிரி இருக்குது. இந்த லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க, இந்த தொழில் வியாபாரம் பண்ணுறீங்களா, எல்லாம் கொஞ்சம் இந்த ஜிஎஸ்டி எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எடுத்தறிஞ்சு பேசி உறவுகளை பகச்சிக்காதீங்க. குலதெய்வத்தின் இஷ்ட தெய்வத்தின் அருள் கூடத்தான் இருக்குது. மனசார ப்ரே பண்ணிக்கோ. கொடுக்கல் வாங்கல் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் பத்திரமா கொஞ்சம் ஜாக்கிரதையை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பலம்ங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம். கேட்டை நட்சத்திரம் அதிபதி புதனுங்க. பேச்சாற்றல் ஒரு பெரிய காரியம், ரெண்டுமே காம்பினேஷன் வருது. அப்போ உங்களால் திறமையான பேச்சினால பல சில சின்ன காரியம் பெரிய காரியம் சாதனை பண்ணுவீங்க. ரைட்டா? கேட்டை ஓனா கோட்டை இடிஞ்சிருப்பாங்க, அந்த கதையெல்லாம் கிடையாதுங்க. கேட்டை கோட்டையை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பேசுவீங்க. ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு இன்றைக்கி யோசனை பண்ணி பார்ப்பீங்க. இன்றைக்கி லீவு இருந்தாலும் பண்ணலாமா அப்படின்னு யோசனை வந்துட்டு போகும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு இன்றைக்கி அதிகரிக்கும். புதுசாக ஏதாவது ஒரு ஆடை ஆபரணம் வாங்கணும், சின்ன ஒரு நகையினால் வாங்கி போடணும். ஏன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொருளை வாங்கணுங்கிற எண்ணம், அந்த யோகம் இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு. என்னங்க அப்பப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குதுப்பா, தூக்கம் வருதுப்பா அப்படிம்பீங்க. மனசை கொஞ்சம் அப்பப்போ ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஓகே, நோ டென்ஷன். வீண் வதந்திகளை தயவுசெய்து நம்பாதீங்க, பொருட்படுத்தாதீங்க. என்னமோ பண்ணிட்டு போகிறான். ரைட்டா? அப்பிச்சி ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையான வழியை காமிப்பாங்க. கையெழுத்து எங்காவது போடுறீங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒன்றுக்கு 2 டைம் செக் மட்டும் பண்ணி பார்த்துக்கணும். வெரிஃபிகேஷன் மஸ்ட். ரைட்டுங்களா? பலம்ங்கிறது உங்களை அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் படபடப்பு அவசரம் சொல்லலாம். உங்களுக்கு இந்த கோச்சார வச்சு பார்க்குறப்ப முருகா இன்னும் ரெகுலராக சொல்லுவாங்களே, நாயை கண்ட கள்ளக்கானா, கள்ள கண்ட நாயை காணாம்பாங்களே. அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை பளிச்சுன்னு எடுத்துருங்க. வாய்ப்பை தவற விட்டுட்டுன்னு வச்சுங்களேன், போச்சேன்னா ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு. கரெக்டாக ரெடியாக இருங்க. மேட்சிங்காக டப்புன்னு பிடிச்சிக்கணும். ரைட், குட். லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா முருகா ரெட் அண்ட் மெரூனுங்க. லக்கி நம்பர் பார்த்தா உங்களுக்கு 9ஆம் நம்பர் 8ஆம் நம்பருங்க. என்ன பரிகாரம்னு பார்த்தா இன்றைக்கி கல்லுப்பு ஒரு கப்பலை எடுத்து நீங்கள் குலதெய்வத்தை வச்சு ப்ரே பண்ணுங்கள். இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போனால் இன்னொரு ஐடியா கூட இருக்குது. கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கிங்க, அதை கோயிலுக்கு கொஞ்சம் தானமாக கொடுத்துருங்க. இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா கடன் தொல்லைகள் கொஞ்சம் உங்களுக்கு மனசை வருத்துச்சுன்னா அந்த கடன் தொல்லைகள் நீங்கி மன அமைதி சூப்பராக கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாங்க குலதெய்வம் கோயிலுக்கோ இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ போயிட்டு வாங்க. எல்லாம் முருகன் செயல். முருகன் நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? வாங்க தனுசு ராசி நேயர்களே. ராசியின் அதிபதி குருங்க. இன்றைக்கி கோச்சார அமைப்பு எடுத்து பார்த்தா முருகா லக்னத்தில் சந்திரன் இருக்கார். அப்போ ராசியிலே சந்திரன் இருக்காட்டி மனசு ரொம்ப உற்சாகமாக சுறுசுறுப்புடன் கண்டிப்பாக இருக்கும். கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. 3ஆம் வீட்டில் யார் இருக்கா? சளி தான் பிடிக்குதுங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட்டுங்க, ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. தைரியஸ்தானத்தில் இந்த 4 கிரக அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு காரியத்தில் வெற்றி நிச்சயங்க. இப்படி சைலண்ட்டாக இருப்பீங்க, ஆனால் காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க. ரைட்டா? அமைதியாக இருப்பான்னு பல பேர் யோசனை பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அமைதியாக இருந்தால் இங்கே ஒரு கணக்கு போடுவீங்க. மூளை சிந்திக்கும். அதுதான் உண்மை. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே சனி ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. சுகஸ்தானத்தில் சனி இருக்குங்காட்டி வீட்டு பராமரிப்பில், வீட்டு மெயின்டெனன்ஸ் ஒர்க், வண்டி வாகன பராமரிப்பில் சின்ன செலவு வர மாதிரி இருக்குது.
அப்படி 7ஆம் வீட்டில் குரு கலத்திரஸ்தானம், அங்கே குரு இருந்தால் என்ன ஆகும், இன்னைக்கு வாழ்க்கை துணை வழியில் ஒரு பெரிய ஆதாயம் உண்டு. அப்போ அம்மனிக்கு கொஞ்சம் ஐஸ் வச்சா காரியம் நடக்கும். நம்மகிட்ட கையில் காசு செலவுக்கு இல்லையா, அம்மனி கொஞ்சம் ஐஸ் வச்சா, அம்மனி ஏதோ ஒரு காசு வச்சுருப்பாங்க, நமக்கு தெரியாமல் வச்சுருப்பாங்க, அதான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது இருக்கார். அப்போ என்ன, பாக்கிய ஸ்தானத்தில் கேது இருந்தால் என்ன ஆகும், ஆன்மீக தேடல் அதிகப்படுத்துவார். கோயிலுக்கு போகலாமப்பா, நிம்மதி அங்கே தானப்பா இருக்குது அப்படின்னு கோயிலுக்கு போகிற எண்ணம் வலுப்பெறும் சொல்லும். எதையும் நீங்கள் நேர்மையாக தர்மமாக செய்யணும் அப்படின்னு ஒரு நினைப்பீங்க. அந்த உறுதியான மனப்பாங்கு இன்றைக்கி இருக்குது உங்கள்கிட்ட. உங்கள் மனசு கொஞ்சம் லேசாக தான் இருக்குது, எதை பார்த்தாலும் ஒரு புத்துணர்ச்சி வரக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு தப்பாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் அந்த கடவுள் இறைவன் பார்த்துக்கிறானப்பா, நம்ம சொல்லி என்ன ஆக போகுது, அவன் பேசின பேச்சுக்கு அவன் அனுபவிப்பானப்பா அப்படின்னு எல்லாம் இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டு கொடுத்து போவீங்க. சூப்பரான தன்மைங்க இது யாருக்கு, உங்களுக்கு. ரைட்டுங்களா? ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க அப்படின்னு யாராவது கூப்பிட்டா நீங்களும் மற்றவங்களுக்கு என்ன சார் கூப்பிட்டீங்க, ஹெல்ப் இது வேணுமா அப்படின்னு நீங்களா போய் வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குதுங்க, ஒன்றும் தப்பே ஒன்றும் கிடையாது. ரைட்டுங்களா? சரி, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் உங்கள் பேச்சுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குதுங்க. உங்களுக்கு புது ப்ராஜெக்ட் கூட தேடி வந்து கிடைக்கிற யோகம் இருக்குது. உழைப்புக்கு ஏற்ற ஒரு பாராட்டு கண்டிப்பாக உண்டு. மேலதிகாரிகளும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் தாருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் கீழே வேலை செய்கிறாங்களே உங்கள் சபார்டினேட்ஸ் கொஞ்சம் கனிவாக நடந்துக்குங்க. எரிச்சல் கோபம் அவங்ககிட்ட வேண்டாம். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா வரவு அமோகம் சூப்பர் அல்லுது அப்படின்னு வேளாண் சொல்லலாங்க. இன்றைக்கி சக்கா போடுது இருந்தால் கூட கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக போய்க்கோங்க. கொஞ்சம் கூட்டமாக வந்தால் ஒருத்தர்கிட்ட இனிப்பாக பேசிக்கிட்டு ஒருத்தர் கசப்பாக பேசுகிற வேலை வேண்டாம். எல்லாரும் நம்ம கஸ்டமரே கடவுள் அப்படின்னு நினச்சி வியாபாரம் தொழிலில் கவனம் செலுத்துனீங்கன்னா அமோகமாக ஜெயிக்கலான்னு வச்சுக்கலாம். 10ஆம் அதிபதி புதன் 3ல் இருக்கார். இன்றைக்கி தகவல் தொடர்பு மூலியமாக ஒரு 1-to-1 கம்யூனிகேஷன் மூலிமா, அண்ணே எங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கண்ணே, இந்த பொருள் வந்தோடனே கால் பண்ணுறாங்கண்ணே அப்படின்னு 1-to-1 கம்யூனிகேஷன் மூலிமா இன்னும் உங்கள் தொழில் வியாபாரத்தை பெருக்கலான்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஐடியா. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டந்தொழில் இன்றைக்கி வேலை விரசா முடியும். மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சந்தை நிலவரம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. உபரி வருமானம், கால்நடை பராமரிப்பு, அது ஆடு மாடு கோழி முட்டை பண்ணை பால் பண்ணை வச்சுருக்கீங்க, நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. விவசாயம் அமோகமாக இருக்குது முருகா, சந்தோஷமாக செய்யலாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஹாப்பினஸ் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. ஒன்றும் ஒரீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. கணவன் மனைவி தம்பதிகளுக்குள்ளே ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியாக நேரத்தை செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு நேரம் இருக்காது, அந்தளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. ரைட்டுங்களா? கடைக்கு வேலைக்கு போயிட்டு நைட் 10 மணிக்கு எங்கே போய் அம்மனிக்கு கொஞ்சிறது, யோ என்னையே தூக்க மருதியாக இருந்தால் 2 இட்லி பழைய இட்லி தின்னுட்டு போடு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் என்னம்மா அப்படி இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. குடும்பத்துக்காக நம்ம வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு உழைக்கிறார் அப்படின்னு சும்மா சொன்னால் தோசையெல்லாம் சுட்டு கொடுப்பாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் முருகா உங்கள் ஆளு கூட பேசுகிறப்போ மல்லிப்பூ கணக்காக மனமாக இருக்கும் உங்கள் காதல். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நல்லா தெய்வீகமான காதல், உண்மை காதல் கண்டிப்பாக ஒரு தன்மையான லெவலில் தான் இருக்கும். மனசார உண்மையாக காதலிக்கிறங்க, அப்போ தானுங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா வேணான்னு இருந்தீங்கன்னா அப்புறம் நம்மளை அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அதையும் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா படிப்பில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக தான் இருக்குது. எல்லாமே இப்போ பொதுவாக எல்லா ராசிக்குமே இந்த கல்வி ஸ்தானம் முன்னப்பண்ண வந்தாலும் இந்த பசங்களுக்கு ஒரு பொறுமை ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு அர்த்தம். கிட்டா புதன் எங்கே இருந்தாலும் எல்லாம் இன்றைக்கி ப்ளஸ்ஸாக தான் கொடுக்குறாரு. காரணம் 2 விஷயந்தான். பசங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் தீங்கும் எந்த கடவுளும் கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாங்க. படிப்பு ஒன்று தான் அவங்களுக்கு தேவை. அதனால் கஷ்டமான பாடங்களை கூட வரசா படித்து முடிக்கக்கூடிய யோகம் இன்றைக்கி உங்களுக்கும் இருக்குது. சந்தோஷமாக படிங்க. மூல நட்சத்திரம் அதிபதி கேது. என்ன சொல்கிற, தனிப்பட்ட காரியம் தடையில்லாமல் முடியும். ரைட்டுங்களா? அடுத்தது பூர்வீக சொத்தில் ஒரு லாபம் உண்டு. வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்களை கண்டிப்பாக வாங்கணும், புதுசாக ஒன்று மாற்றலாம் ஐயா அப்படின்னு எண்ணம் வரும். தொழில் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்யணும்னு நினைப்பீங்க. எடுத்தறிஞ்சு பேசுவது பெருசாக வராது, பட் இருந்தாலும் சில பேர்த்த பார்த்தா அப்படி தோணும் உங்களுக்கு. அதையும் குறைப்பது நல்லது. அதுவும் உறவுகளை பார்த்தா கொஞ்சம் பிடிக்காத ஆளாக இருந்தால் கூட சரிங்க மாமா போயிட்டு வரட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வர்றது நல்லது. இல்லை விரிசல் வந்துடும். அந்நிய மனிதர்களிடம் கூட கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள், நோ ஆர்கியூமெண்ட்ஸ். ரைட்டா? சந்தோஷமாக இருங்க. அதே சமயத்தில் வண்டி ஓட்டுறப்ப உஷாராக இருக்கணும். பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் பயம் இருக்குது. யாருக்கு? மூல நட்சத்திரக்காரங்களுக்கு. ரைட்டுங்களா? அடுத்தது பூராடம் அதிபதி சுக்கிரனுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று தேடி வர மாதிரி இருக்குது. கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதே, கப்புன்னு பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். வீட்டில் சுப விசேஷங்களை பற்றிய பேச்சுவார்த்தை ஒரு நல்ல நாளில் இன்றைக்கி நான் ஆரம்பிக்க போகுது. நல்ல ஒரு நிகழ்வு நடக்க போகுது. அதுக்குண்டான அஸ்திவாரம் ஆரம்பிக்க போகுது. நல்லாயிருக்கு. பழைய கடன்களை அடைப்பதற்கூட வழி பிறக்கும். நண்பர்கள் மூலம் ஒரு பெரிய ஒத்தாசை உண்டு. ஆடம்பர செலவை படிப்படியாக குறைச்சிக்கோங்க. ரைட்டுங்களா?
வீண் வாக்குவாதம், அது லேடிஸோட வாயை திறக்கப்படாது. வேறு மாதிரி பிரச்சனை போயிடும், கொஞ்சம் கமுக்கமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்குதுங்க. குலதெய்வத்தின் அருள், குலதெய்வத்தை நீங்கள் மனசார வேண்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டிக்கோங்க. பலம்ங்கிறது உங்கள் வசீகரமான எண்ணங்கள், பலவீனம்ங்கிறது கொஞ்சம் லேசினஸ். சரிங்களா? உத்திராடம் அது 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சூரியனுங்க என்னங்கிறாரு, அரசாங்க வழியிலேருந்து வந்து சின்ன சிக்கல்கள் இருந்தால் இன்னைக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சார் திங்கள் மாதத்தில் முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் அட்வான்ஸாகவே உங்களுக்கு தகவல் தெரியும்னு வச்சுக்கலாம். அப்பா வழியில் ஒரு பெரிய ஆதாயம் உண்டு. தொழிலில் உங்கள் செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை நல்லாவே இருக்குது. எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு ஒன்றும் பெண்டிங் இருந்தால் இன்றைக்கி அதுக்கு ஒரு வாய்ப்பு தெரியுதுங்க. அதை கேட்ச் பிடிச்சிக்கோங்க. நெருப்புக்கிட்ட வேலை செய்கிறவங்ககிட்ட உஷாராக இருங்க. யாரையும் நம்பி பெரிய பொறுப்பை ஒப்படைக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்களே முன்னின்று செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். கேட்டுங்களா? மற்றபடி அப்பச்சி ஆத்தா ஆசீர்வாதம் அமோகமாக இருக்குது. சூப்பராக இருக்கலாங்க. மேலதிகாரிகிட்ட மட்டும் கொஞ்சம் பணிவாக, சரிங்க சார் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு பணிவாக போங்க. பலம் அப்படிங்கிறது ஆளுமை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மூக்கு முன்னாடி முன்கோபம். ரைட்டுங்களா? உங்களுக்கு என்ன பழமொழி ஞாபகம் வருதுன்னா, 5ல் வளையாதது 50ல் வளையுமா அப்படின்னு சொல்லலாம். காரணம், பிள்ளைகளை நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு வியாபாரத்தை பண்ணால் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பழக்கி கொடுங்க. அப்போ தான் அவங்க வீட்டோடைய கஷ்டத்தை சொல்லி வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தான் வீட்டில் அப்பா அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் 5ல் வளையாதது 50ல் வளையுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம். நல்வழியாக நடத்துவாங்க. நீங்களும் உங்கள் கஷ்டத்தை சொல்லி வளர்த்தோணும். இல்லை பின்னாடிலாம் என்ன நம்ம கஷ்டப்பட்டாலும் புள்ள சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவள் சந்தோஷத்தை மட்டுமே எதிர்பார்ப்பான், கஷ்டத்தை நினைக்கவே மாட்டேன். ரைட்டுங்களா? லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா எல்லோ அண்டு கோல்டு கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர் 1ஆம் நம்பருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஏலக்காய் 2 ஏலக்காய் எடுத்துங்க. வேறு ஒன்றும் இல்லை, குலதெய்வத்தை மனசார அங்கே வச்சு அதை கும்பிட்டு வாயில் போட்டு நசுக்குன்னு போட்டு மெல்லுங்க. என்னென்னா பண வரவு அதிகரிக்கும், எடுத்த காரியம் கைகூடும். இல்லை சார் ஏலக்காய் பிடிக்காதுன்னா ஏலக்காயை வச்சு வணங்கிட்டு 2 ஏலக்காயை அவங்க பீரோலையோ உங்கள் பர்ஸ்லேயே வச்சுக்கோங்க. அதுவும் நல்லது. ஏலக்காய்க்கு பவர் இருக்குது, வசீகரமான பவர் இருக்குது. நல்லது பொழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மறக்காமல் வஜ்ரமஸ்தோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ண தட்டி விடுங்க. போயிட்டு வரட்டுங்களா? தனுசு ராசி நேயர்களே, தேங்க்யூ, வணக்கம். மகர ராசி நேயர்களே, ராசியின் அதிபதி சனீஸ்வரன். உங்களுக்கு கோச்சார அமைப்பு பிரகாரம் 2ஆம் வீட்டில் சூரியன், புதன் வக்ரங்க, ராகுபுல செவ்வாய் இருக்காங்க. தனஸ்தானத்தில் 4 கிரகங்கள் ஒன்றா இருந்தால் கும்மாளம் போட்டா என்ன சார் பண்ணுறதுன்னா பண வரவு தடன்னு வருங்க. ஆனால் அதே விதத்தில் வந்தவன எங்கேயா போச்சு அப்படின்னு செலவும் வந்துடும். பணம் வரும், எதுவும் சொல்லுவாங்க வடிவேல சொல்கிற மாதிரி ஓடி ஓடி வருவாங்க. அந்த மாதிரி பணம் வர மாதிரி இருக்குது, வந்ததுக்கப்புறம் காணாமலே செலவாயிருன்னு வச்சுக்கல. சரி. 3ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் மாந்தி, இந்த 3 பேர் இருக்காங்க. தைரியம் அதிகரிக்கும். ஆனால் மாந்தியால் சின்ன போராட்டம் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. போராட்டம் பண்ண வேலைக்கு என்னையா இந்த வேலைக்கு இத்தனை கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 6ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போது ருண ரோக ஸ்தானத்தில் குரு இருக்குங்காட்டி பழைய கடன்களை அடைப்பதற்கு ஒரு நிரந்தரமான வழி கண்டிப்பாக தேடுவீங்க அர்த்தம். 8ல் கேது இருக்கார். அஷ்டமத்தில் கேதனை இருந்தால் இருக்கிற எதுலேயுமே ஒரு தயக்கம் இருக்கும். குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க பக்கமாக இருந்தால். கேது கொஞ்சம் மைனஸாக இருக்கார். 12ஆம் வீட்டில் சந்திரனுங்க. அப்போ விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்குங்காட்டி தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போது பொதுவாக இன்றைக்கி பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன புரியுது, இன்றைக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பணங்காசு பெருசாக தங்குற மாதிரி தெரியல, அதனால் கொஞ்சம் அதுக்காக உழைக்காமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் உழைப்பில்லை, கடன் வாங்க சூழல் வந்துடும்ல, பார்த்துக்கோங்க. எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி தீர விசாரிச்சுட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தெளிவான மனநிலை கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும். அது தெளிவான மனநிலை உங்களுக்கு பிறக்குன்னு வச்சுக்கல, அந்த நாள் கோச்சாரமே உங்களுக்கு மனசை மாற்றும். எதுக்கு அதை செய்யணும், பணக்கு செலவாயிட்டா அப்படின்னு நீங்களே யோசனை பண்ணுவீங்க. மனசுக்குள்ளே ஒரு சின்ன பாரம், ஒரு வெயிட்டான கல் வச்சு அமுத்துற மாதிரி இருக்கும். அதை வெளிக்காட்டாமல் தான் இருப்பீங்க, அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. பட் நமக்கு அந்த கோச்சார அமைப்பு டாக்டர் இல்லை, ஜோசிகார ஒரு டாக்டர் தானே, கண்டுபிடிப்பான்ல. ரைட்டுங்களா? யாராவது உங்களை வம்புக்கு இருக்கிறாங்க அப்படின்னா சும்மா தானுங்க விடுங்க, ஏனுங்க அவங்களோட சண்டை தேவையில்லாத பிரச்சனை எதுக்குங்க அப்படின்னு போயிட்டு விட்டு போங்க அப்படின்ட்டு தள்ளி போகிறது தான் பார்ப்பீங்களே தவிர சண்டைக்கு போக மாட்டீங்க. அந்த பக்குவமான ஒரு மனசு உங்களுக்கு இருக்குது. எதுக்குடா வம்பு, இருக்கிற பிரச்சனை இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தாங்க ஒரு துண்டு சீட்டில் குறித்து வச்சுட்டு போனீங்கன்னா அந்த வேலை மறக்காது. 10 வேலை அம்மனி ஒன்று சொல்லு, அதை போயிட்டு அங்கே போயிட்டு வா, நான் செலவு கொடுத்துற புடவையை வாங்கிட்டு ஏதோ சொல்லு. நீ இந்த மாதிரி ஒரு துண்டு பேப்பரில் எழுதி வச்சுட்டு ஓகே 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 அப்படின்னா இல்லைன்னா எல்லாம் மறந்து வந்து வசவு தான் கிடைக்கும். என்ன பண்ணுறது? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃபீஸில் உங்கள் பொறுமைக்கு ஒரு சோதனை வரும். சோதனை காலம்தான். ஆனால் நீங்கள் நிதானமாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். கொலைப்படாதீங்க. உங்கள் உழைப்பு அது என்ன நடக்குதோ இல்லையோ என் வேலையை நான் கரெக்டாக செய்வேன் அப்படின்னு செஞ்சுட்டே தான் இருப்பீங்க. பெண்டிங் ஒர்க்கு படிப்படியாக கொஞ்சம் முடியும். சக ஊழியர்கள் ஒத்தாசையாக இருப்பாங்க, அதில் எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ரைட்டா? ஏன்னா மேலதிகாரிட்ட பேசுகிறப்போ
டக்குன்னு கோவப்பட்டு அவங்க பேசுனா கூட சாரி சார் பண்ணி முடிச்சார் அப்படின்னு பொறுமையாக போகணும். எதிர்த்தில் பேசிடப்படாது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா கை மேலே பலன் உண்டுங்க. கடன் கொடுக்காமல் இருந்தால் இன்றைக்கி புது கஸ்டமர்கள் தேடி வந்து அவங்களுக்குலாம் எப்படி தெரியாது, கை மேலே கடன் உண்டு. கூட்டாளிகள் விஷயத்தில் ஒரு கண் வச்சுக்கங்க, கணக்கு வழக்கில் சரியாக இருக்கும் கூட்டாளி விஷயத்தில். காரணம் 10ஆம் அதிபதி சுக்கரன் வந்து 3ல் இருக்கார். இன்றைக்கி மார்க்கெட்டிங் வேலையில் கொஞ்சம் மெனக்கட வேண்டி இருக்குது. இன்னும் ஒரு சின்ன வேலைக்கு இவ்வளோ தூரம் அலைய வேண்டி இருக்குது அப்படின்னு இருக்குது. ஸோ பெருசாக எதிர்பார்க்காதீங்க, நஷ்டம் இல்லை, அவ்வளோதான். வியாபார தொழிலை பொறுத்த வரைக்கும். அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி தோட்டந்துறவில் இன்றைக்கி வாய்க்கால் பாசனம் சிறப்பாக இருக்குதுங்க. உங்கள் விளைச்சலுக்கு கெத்தான சந்தை வேல்யூ இருக்குது. விவசாயிக்கு உண்மையாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த நஷ்டம் வராது, சந்தோஷமாக இருக்கலாம். ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டுக்குள்ளே நிம்மதி கிடைக்குதுங்க. சொந்த பந்தங்கள் வழியில் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது. வீட்டு விவகாரத்தில் ஒரு முக்கியமான முடிவெடுப்பீங்க, தெளிவாக முடிவெடுப்பீங்க. உங்கள் ஆளுகிட்ட காதலை பொறுத்த வரைக்கும் உங்கள் அம்மனிக்கிட்ட, அம்மனி வந்து நம்ம ஆளுகிட்ட எப்படி பேசுவீங்கன்னா தேன்மிட்டா மாதிரி ஸ்வீட்டாக பேசுவீங்க. ஆனால் சின்ன சின்ன ஒரு மன கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. அந்த காதலையும் ஒரு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதை தேன்மிட்டா கலந்து பேசினா கூட மனசில் அந்த எண்ணங்கள் டக்குன்னு வெளியே வந்துடும், சிரமங்கள் வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்வீட் ப்ளஸ் கொஞ்சம் காரம் அப்படி தான் காதல் இருக்குது. மனசு விட்டு பேசுங்க. எப்பவுமே லவ்லியாக இருக்க முடியுமா? அந்த சிரமத்தை சொன்னால் தானே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். மனம் விட்டு பேசணும். ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா பிள்ளைகள் படிப்பில் ஒரு அதீத ஆர்வம் அதிகரிக்குது. கஷ்டமான பாடங்களை கொஞ்சம் நல்லா படிப்பாங்க. கொஞ்சம் கவனச்சிதறல் பெருசாக வராது, அப்பப்போ வரும். அதை இல்லாமல் கொஞ்சம் படிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கல. அவ்வளோ ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக அதை சொல்லலாங்க. இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கணுக்கால் வலிக்குது சார், அடிப்பாத மட்டும் லேசாக கொஞ்சம் வீங்கிற மாதிரி தெரியுது சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால் வழக்கமெல்லாம் சுடு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் கல்லுப்பை போட்டு பக்கெட்டில் காலை கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. நல்லா இருக்குங்க, கொஞ்சம் வெதுன்னு நல்லாயிருக்கு. நேற்று கூட நான் அப்படி நேற்றுல முந்தா நேற்று வச்சு பார்த்தேன், நல்லாயிருக்கு, ஆக்டிவாக இருக்குது, நல்லா தூக்கம் வருதுங்க, வச்சு பாருங்க. சரிங்களா? உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி உங்களுக்கு சூரியன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தடைப்பட்ட காரியத்துக்கு ஒரு அனுமதி இல்லாத, அனுமதி கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி முயற்சி பண்ணுங்கள். அந்த அனுமதி மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி ஆதரவு கண்டிப்பாக உண்டு. ஏதாவது தொழில் வியாபாரம் டல்லாக இருக்குது, என்ன பண்ணலாங்கிற யோசனை அதீதமாக இருக்கும். உங்களுக்கு மனசில் எந்த விஷயத்தில் சின்ன குழப்பங்கள் வரும். ஆனால் குழப்பங்கள் நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. இதை இங்கே தப்பு பண்ணிட்டோமோ, உங்கள் தப்பை நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நீங்கள் உத்திராடத்துக்கு கண்டிப்பாக இருக்குது. சூரியன் அந்த பவரை கொடுக்குறார். ரைட்டா? நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலைகளில் செய்கிறப்ப சூரியனுக்காக நீங்கள் உஷாராக இருக்கணும். ரைட்டா? எடுத்திருந்து பேசாமல் உங்களுக்கு காரியம் நடக்கலாம், கோவப்படக்கூடாது, கொஞ்சம் கனிவாக நடந்துக்கோங்க அப்படிங்கிறார். மேலதிகாரிகிட்ட முதல்ல சொன்ன மாதிரி தான் டோன்ட் ஆர்கியூமெண்ட். ஓகே? பலம்ங்கிறது உங்கள் நிர்வாக திறமை, பலவீனம் அப்படிங்கிறது முன்கோபம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது திருவோணம். திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சந்திரன். மனசு குளிர்ற மாதிரி, மனசு சந்தோஷப்படுற மாதிரி, உற்சாகமாக இருக்கிற மாதிரி ஒரு சுபகாரியம் ஒன்று உங்களை தேடி வருது. எதிர்பார்க்கவே இல்லையே அந்த காரியத்தை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குதுங்க. வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உங்களை பற்றி என்கொயரி பண்ணால் நல்ல ஆளுப்பா, அது நல்ல பிள்ளையப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமை வந்து சேரும். வீட்டில் சந்தோஷமாக வச்சுக்கோணுங்கிற எண்ணம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம சந்தோஷம் இல்லை, குடும்ப சந்தோஷம் வேணும், முக்கியம் அப்படின்னு திருவோண நட்சத்திரக்காரர் கண்டிப்பாக நினைப்பீங்க. கடனை பற்றி அனாவசியமாக யோசிச்சு நீங்கள் மனசை உடம்பு கெடுத்துக்காதீங்க. ஒரு தீர்வு என்ன பண்ணாலும் மட்டும் யோசனை பண்ணுங்கள். பழைய நண்பர்கள் நண்பியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ரைட்டுங்களா? கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே உங்கள் வசமாகும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது உங்களுடைய கற்பனை திறன், பலவீனம் அப்படிங்கிறது அதீத யோசனை அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? எச்சரிக்கை என்னென்னா வண்டி வாங்குறது மட்டும் வழக்கமாக ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு அதிபதி செவ்வாய்ங்க. பொதுவாகவே செவ்வாய் தான். அது சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சாதகமான சூழல் கண்டிப்பாக வரும். கூட பிறந்தவங்களால் ஒரு பெரிய ஒத்தாசை கண்டிப்பாக உண்டு. வேலையில் இருந்த நெருக்கடி படிப்படியாக குறையும், நிம்மதி பிறக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக ஒரு சின்ன வருமானம் உண்டு. ரைட்டா? நெருப்புக்கிட்ட வேலை செய்கிறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைக்கி எதுலேயும் சட்டுன்னு முடிவு எடுக்காதீங்க. யோசனை பண்ணி 1-2 டைம் திங்க் பண்ணி ஃபைனல் முடிவை எடுங்க. ஆத்தா அருள் கண்டிப்பாக உண்டு. ரைட்டா? கவலைப்படாதீங்க. முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டா பளிச்சுன்னு பல ஐடியாக்கள் தெரியும். பலம்ங்கிறது வேகம், பலவீனங்கிறது பொறுமை இல்லாத தன்மை, பொறுமையின்மைன்னு சொல்லுவோம். சரி, உங்களுக்கு இந்த கோச்சார அமைப்பை வச்சு பார்க்குறப்ப முருகா என்ன தோணுதுன்னா, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் அப்படின்பா. அதனால் என்ன, முயற்சி கண்டிப்பாக இருக்கணும். தோத்துட்டோம் அப்படிங்கிற வரக்கூடாது. தோத்தா பரவாயில்ல, அந்த தோத்தக்கு மேலே ஒரு முயற்சி மேல் முயற்சி செஞ்சால் முயற்சி கைவிடாதீங்க, அவ்வளோதானே. ரைட்டுங்களா? எத்தனையோ பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்கிறேன், யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பல வகையில் நம்மளை முயற்சி பண்ண ஜெயிக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுடைய சப்போர்ட்னால வஜ்ரமஸ்டம் நல்லா போகுதில்ல. அடி மேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும், அதுதான் உண்மை.
நானும் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், எப்படியெல்லாம் வந்து நல்ல விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு. அவ்வளோதான். சரிங்களா? உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா முருகா ப்ளூ கலர் அண்டு பிளாக் கலருங்க. லக்கி நம்பர் 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பருங்க. இன்றைக்கி கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைங்க. சரிங்களா? நீங்கள் பூஜை அறை வச்சதுக்கப்புறம் வச்சுட்டு அதை மனசார ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து நாளைக்கு தானம் தர்மம் பண்ணிடுங்க. இல்லை உப்பை கொண்டு போய் கோயில் குளத்தில் கரைச்சி விட்ருங்க, இல்லை வாசலை தொளிச்சு விடுங்க, இல்லை ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. இப்படி பண்ணிங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டோட்டல் எதிர்வர சக்தியும் அப்படியே கவர் பண்ணி வெளியே வீசிட்டு பண வரவுக்கிற தடைகள் நீங்கும். ரைட்டுங்களா? கல்லுக்குள்ள செய்யணும். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மறக்காமல் வஜ்ரமஸ்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். ஓகே, வணக்கம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கி கோச்சாராமி பார்த்தாங்க. முதல் வீடு லக்ன வீட்லேயே சூரியன் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட்டு ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. ராசிலேயே ஒரு கிரக போர்க்களம் நடக்குது அப்படின்னு சொல்லலாங்க. கோபம் சட்டுன்னு வரும். எதையும் நிதானம் இல்லாமல் டக்குனு 2 வார்த்தைகள் பேச வேண்டியது வரும். ஆனால் நிர்வாக திறமையில் நீங்கள் தானே ராஜா. சூரியன் இருக்கார்ல, அதனால். 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சனி சுக்கிரன் மாந்தி 3 பேர் சேர்ந்து இருக்காங்க. தனஸ்தானத்தில் இப்படி 3 பேர் இருக்கங்காட்டி வரவு வருதுங்க. ஆனால் மாந்தியால் கைக்கு வரக்கு கொஞ்சம் செலவு வரும். இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி சூழலை மாந்தி கொடுக்குறார். 5ஆம் வீட்டில் உங்களுக்கு குரு இருக்கார், தனியாக இருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு இருந்தால் என்ன ஆகும்? குலதெய்வத்தின் அருள், இஷ்ட தெய்வத்தின் அருள், கடவுள் அருள், பிரபஞ்சத்தின் அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் 5ல் குரு இருந்தால். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேதன் இருக்கார். அப்போ கலத்திரஸ்தானத்தில் கேது வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன பேச்சுவார்த்தை கொஞ்சம் அனுசரித்து பேசணும் அப்படின்ட்டு. ரைட்டுங்களா? ஒரு சின்ன வார்த்தை பேசினா கூட யோசனை தான் பேசணும். ரைட்டுங்களா? 7ஆம் கலத்திரஸ்தானம். பாட்டர்கிட்டே அப்படி தான் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணும் எல்லாம். 11ல் சந்திரன் இருக்கார். அப்போ லாபஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எதையும் வேகமாக எதுக்காக லேட்டு அப்படின்னு ஒரு ஸ்பீடாக செய்யணுங்கிற நினப்பு இருக்குதுங்க. ஆனால் நிதானம் ரொம்ப இன்றைக்கி முக்கியம் உங்களுக்கு. அதே சமயத்தில் யாராவது உங்களை அடக்கிறதுக்கு நினச்சாவோ உங்களை கண்ட்ரோல் பண்ண நினச்சா அது உங்களுக்கு நடக்காது. என் பவர் எனக்கு தெரியுமில்ல, வேலைப்பாட்டு போட அப்படின்றவீங்க. ரைட்டா? மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு காரியத்தை முடிக்கணும், நம்மளால் முடியுமிடா அப்படி ஒரு தன்னம்பிக்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் அது நல்ல டெண்டன்சி தானுங்க. எந்த தப்பும் கும்பத்துக்கு கிடையாது. கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க, அதுதான். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் இன்றைக்கி கொஞ்சம் வேலைப்பொழு ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ளே ஒரு ஓட்ட ஓடிக்கணும், எனக்கு மட்டும் இருந்தால் வேலை அவங்கள ஜாலியாக இருக்கானுங்களே ஒரு எண்ணம் ஒரு ஏக்கம் அப்படின்னு கூட சொல்ல வந்துட்டு போகும். உங்கள் அதுக்கான வேலையை நிறுத்த மாட்டேங்க. என்னோடய வேலை நான் சின்சியராக பண்ணுறேன்னு ஐயான்னு செஞ்சுட்டே இருப்பீங்க. செய்ய வேலையே முடியாது சொல்லுவாங்களே, போயிட்டே இருக்கிறப்ப தடமே மோய மணிக்குதுப்பா அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுதுங்க. ஆனால் புது பொறுப்புகளும் அப்பப்போ உங்களுக்கு தேடி வரும். மற்றபடி உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல அந்த மதிப்பு மரியாதை பாராட்டு எல்லாமே உண்டு. சக ஊழியர்களிடம் எதையும் தேவையில்லாத பேசாதீங்க. நீங்கள் சொன்னாலும் போய் போட்டு கொடுத்துருவானுங்க. எதுக்கு நமக்கு அந்த வேலை, நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம வேலையை செஞ்சுட்ருப்போம் அப்படிங்க. ரைட்டுங்களா? வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றம் கல்லாப்பட்டி ஓரளவுக்கு நம்பக்கூடிய தமிழ் தான் இருக்குது. வரவு திருப்தியாக தான் இருக்குதுங்க. ஆனாலும் வரவுக்கு ஒரு செலவும் சேர்ந்து தான் இருக்குது. சரி, வரவு வந்தால் செலவு பண்ணித்தானு கட்டணம் வாங்காமல் செலவு பண்ணுறோம்ல, அது வரை சந்தோஷப்பட்டுக்கணும். அதே சமயத்தில் கஸ்டமர்கிட்ட அனுசரணையாக பேசி கொஞ்சம் ஆதரவாக பேசி உங்கள் வியாபாரம் தொழிலை டெவலப் பண்ணுறதுக்குண்டான முயற்சியை கண்டிப்பாக பண்ணுவீங்க. உங்கள் கோச்சராமை பிரகாரம் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசிலேயே இருக்கார். அப்போது இன்றைக்கி துணிச்சலான முடிவுகளை பிஸ்னஸ் தொழிலில் கண்டிப்பாக எடுப்பீங்க. பணத்தை வாங்கி போடுமாடா பார்க்கலாம், 2 லோடு என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு துணிகரம் கண்டிப்பாக அந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கும். சரிங்களா? அடுத்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா கிணறு வாய்க்கால் பாசனம் இன்றைக்கி சிறப்பாக தான் இருக்குதுங்க. பாசன வகையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் விளைச்சலுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும், ஒன்றும் தப்பு கிடையாது. உபரி வருமானம் நல்லா தான் இருக்குது. அந்த ஆடு மாடு கோழி வழக்கமாக பண்ணுவீங்களே, பால் பண்ணை முட்டை பண்ணை இது மாதிரி வச்சுட்டு முட்டை கோழி வளர்த்துறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. விவசாயிக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி எதுவும் இல்லைங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டுக்குள்ளே இன்றைக்கி சந்தோஷம் அமைதி அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. உங்கள் திறமையினால் குடும்பத்தில் எந்த ஒரு மைனஸும் இல்லாமல் கொண்டு போவேன்னு வச்சுக்கங்களேன். பாசிட்டிவாக தான் இருக்குது. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துக்காக ஒரு சில செலவு அல்ல ஒரு அதை பற்றி ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்குது. அடுத்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கிண்டல் பண்ணி ஜாலியாக இருப்பீங்க, எல்லாம் இருப்பீங்க. கொஞ்சம் உரசல் வராமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அனுசரணையாக போங்க. எது வந்தாலும் சரி புன்னகையே ஒரே தீர்வு, அவ்வளோதான். சிரிச்சுட்டு போக வேண்டியதான். ரைட்டுங்களா? அனுசரித்து நடந்துக்கோங்க. காதலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம்
உள்ளார்ந்த அன்போட கொஞ்சம் சிரமங்கள் இருந்தால் சிரமத்தை பேசி எல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக பேசுங்க. மறைச்சு பேசாதீங்க, ரகசியங்களை நீங்கள் வச்சுக்காதீங்க. ஓப்பனாக பேசுனீங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கும். காதலை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஓப்பனாக 2 பேருமே பேசிக்கணும். சீரியஸாக பேசுங்க. கல்விஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு நல்லா படிப்பாங்க. கல்விஸ்தானம் பெரிய பாதிப்பு இல்லைங்க. இருந்தால் கூட ஒரு கஷ்டமான பாடத்தை ஒரு டைம் படிச்சுட்டு புரியலைப்பான்னு தூக்கி போட்டப்படாது. கஷ்டமான பாடங்கள் வந்தால் ஒரு என்னென்ன டவுட் இருக்கோ தகுந்த ஆசிரியர்கிட்டையோ தகுந்த நண்பர்கிட்டையோ இல்லை குரூப் ஸ்டடி போட்டோ எப்படியாவது அந்த என்னதை எழுதி பார்த்தோ அந்த கஷ்டமான பாடத்தை ஈஸியாகிக்கணும். நீங்கள் ரைட்டாக முயற்சி முடியுங்க, முயற்சியை விட்டுறாதீங்க. இந்த கொஸ்டின் வராதுன்னு நினைக்காதீங்க. எல்லா கொஸ்டினும் படிச்சிருக்கணும். ரைட்டுங்களா? கண்டிப்பாக சீரியஸாக படிங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்மந்தமான தொந்தரவுகள், கண்ணில் லேசாக எரிச்சல் வர மாதிரி இருக்குது. நல்ல தண்ணியாக பார்த்து தண்ணி குடிக்கிறதா வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. ஜூஸு இளநீர் அப்படி குடிச்சுக்கோங்க. உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. அது அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி செவ்வாய்ங்க. என்ன சொல்கிறாருன்னா, எடுத்த காரியம் கைகூடி வரும், கவலைப்படாதீங்க. பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஒரு முடிவு வரும், ஒரு லாபம் கிடைக்கும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் தொழிலில் புது ஆர்டர்கள் வரும். நீங்கள் கனிவாக பேசி அந்த கஸ்டமரை தக்க வச்சுக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு எடுத்தெறிஞ்சு பேசி வேற கெடுத்துக்காதீங்க. அவங்க கொஞ்சம் லெவலாக இருங்க. முன்பு தெரியாதவங்ககிட்ட கூட நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக தான் பேசணும். ரைட்டா? அவன் யாரும் அவனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்லாம் பேசக்கூடாது. ஒரு பொறுமையாக பேசுங்க. மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான வழிதான் இருக்குது. வண்டி வாகனத்தில் பராமரிப்பு செலவு வர மாதிரி இருக்குது. அதையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. பலம்ங்கிறது சுறுசுறுப்புங்க, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம் உங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்துங்க சதயத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி ராகு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஏதோ பொருளாதார முன்னேற்றம், வராக்கடன் வர்றது, இந்த மாதிரி அமைப்பு நல்லா பண்ணித்தருவேன் அப்படிங்கிறாரு. வெளிநாட்டில் ஏதாவது முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும், இல்லை அதை பற்றி ஒரு தகவல் உங்களுக்கு வந்து சேரும். கோயில் குளத்துக்கு போகணுங்கிற எண்ணம், ஒரு திட்டம் நீங்கள் போடுவீங்க. இந்த நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மறைமுக எதிரிகள்லாம் பெருசாக உங்களுக்கு தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டாங்க. பேச்சில் மட்டும் இல்லாதட்டி கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. எனக்கு அது போதும். ரைட்டா? உங்களை பற்றி வர்ற வீண் வதந்திகள் சம்மந்தமே இல்லைன்னா அங்கே போய் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. பொய் பேசினா எனக்கு அனுப்பிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு வதந்திகளை நம்பாதீங்க. மற்றபடி பெரிய தொந்தரவு இல்லை. பண பரிவர்த்தனைலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுடைய தந்திரமான புத்தின்னு சொல்லுவோம். பலவீனம் அப்படிங்கிறது குழப்பம் சூழல். ரைட்டுங்களா? அடுத்தது புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் அதிபதி குருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குடும்பத்தில் ஒரு விசேஷமான சுபகாரியம் கைகூடுற மாதிரி இருக்குது. உங்களுடைய சேமிப்பு சேஃப்டியாக பக்காவத்தான் இருக்குது. பெரியவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு, கவலைப்படாதீங்க. உங்கள் மதிப்பு மரியாதை கெடுற அளவுக்கு எந்த விஷயம் எனக்கு நடக்காது. கடன் மட்டும்தான் உங்கள் மனசை போட்டு புராண்டுது. அது திருப்பி தருவதற்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் ரைட்டா, கொஞ்சம் சோம்பேறித்தனம் தள்ளி வச்சுட்டு சுறுசுறுப்பாக இருந்துச்சு வேலையை பார்த்தா புரட்டாதி இன்றைக்கி நம்மளும் ஒரு ஜெயிக்கக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற நிரூபிக்கலான்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன மாற்றங்கள் தெரியுது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் பலம்ங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது அதீத நம்பிக்கை. சரிங்களா? உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லித்தான் ஆகணும், எல்லாரும் சொல்லியாச்சு. யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சிம்பிளான 4 வார்த்தை சொல்லலாங்க. காரணம் என்னென்னு பார்த்தா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் இறங்கித்தான் வேலை செய்யணும். நீங்கள் இது வரைக்கும் மேலே மேனேஜ்மெண்ட்டாக இருந்துக்கிட்டு 10 பேர் வேலை வாங்கியிருக்கலாம். ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சே தான் ஆகணும். சூழல் அப்படி இருக்குது. ரைட்டா? களம் காண ரெடியாகுங்க, ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ரைட்டுங்களா? லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா பிளாக் கலர் அண்ட் சில்வர் கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 4ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஒரு கைவிடி எள்ளு இருக்குல்ல, எள்ளு அதை மனசார குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு கொஞ்சமாக எள்ளு எடுத்து உங்கள் வீட்டு வாசலில் ஒரு ஓரமாக வச்சுருங்க. சனி பகவானுடைய அருள் கிடச்சி மனபாரம் குறையும். அடுத்த நாள் அந்த எள்ளை எடுத்து அப்படியே வெளியில் விவசாய நிலமாக தான் தூக்கி விட்ருங்க, இல்லை வெளியில் இருந்தால் தண்ணியில் கரைச்சி விட்ருங்க. ஏன்னா சனி பகவான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மனசில் இருக்க கொஞ்சம் பாரம் குறையும், ஒரு வழி கிடைக்குன்னு வச்சுக்கல. நம்பி பண்ணுங்கள், நல்லது நடக்கும் கும்பராசி நேயர்களே. அதே சமயத்தில் வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி தட்டுறதுக்கு மறந்துடாதீங்க. போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷம். வணக்கம் மீனராசி நேயர்களே. உங்கள் ராசி நேர்பதி குரு பகவானுங்க. இன்றைக்கி லக்னத்திலே பார்த்தா 1ஆம் வீட்டு சொல்லுவோம்ல, அங்கே சனி சுக்கிரன் மாந்தி இருக்காங்க. ராசியிலேயே உங்கள் அண்ணங்க வந்திருக்கார். அப்போ என்ன ஆகும்? சுக்கிரன் கூட இருக்கங்காட்டி கவலைப்படாதீங்க. சுக்கிரன் சனியை அதே கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, ஏப்பா அவனை கூட டார்ச்சர் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சுக்கிரன் கொஞ்சம் வசதிகளை பெருக்கி தர்றார் இன்னைக்கு. ஸோ சனி சைலண்ட்டாக இருக்கார். 4ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போ சுகஸ்தானத்தில் குரு. அப்போ வீட்டில் நிம்மதி இருக்கும், தாய் வழியில் ஒரு ஆதாயம் உண்டு, அம்மா வழியில் ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. அடுத்தது 6ஆம் வீட்டில் கேது. எதிரிகள் எங்கேங்க காணாமல் போயிடுவாங்க. நோ எதிரிஸ், நோ எனிமிஸ். ஓகேங்களா? ஆனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொஞ்சம் தொந்தரவு ஒன்றும் கேதுனால. 10ல் சந்திரன் இருக்கார். தொழில் ஸ்தானம். அந்த சந்திரன் இருக்குங்காட்டி வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை தூங்குறதுக்கே விட மாட்டார். வேலை செய், அங்கே வியாபாரம் இப்படி இருக்குது, போய் ஒரு 4 கஸ்டமரை பிடிச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த
புகழ் மதிப்பு மரியாதையை என்ன சொல்கிறது, கொஞ்சம் இதாக வச்சுருப்பார், லெவலாக வச்சுருப்பார். அதில் எந்த மங்கக்கூடிய தன்மை இருக்காது. ஓகேங்களா? சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 சூரியன், புதன் வக்ர, ராகு செவ்வாய் 4 பேர் இருக்காங்க. விரயத்தில் 4 கிரகம் இருந்தால் சுப விரயங்கள் அதிகமாக வரும், அலைச்சலும் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? எதையும் கனிவா அன்பா பேசக்கூடிய தன்மை, ஒரு பக்குவம் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. மனசு லேசாக தான் இருக்குது. மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்குது. யாராவது உங்களை தப்பாக பேசினா கூட நம்மளை நீ தானே பேசுன, நீயே அனுபவிச்சுக்கோ அப்படின்னு எல்லாம் முருகன் பார்த்துக்குவான் அப்படின்னு உங்களுக்கு இஷ்ட தெய்வத்து மேலே சொல்லிவிட்டு கம்முன்னு வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, அது நல்ல புத்தி தான். இது ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாத்த பற்றி சிந்தனை பண்ணி தான் வார்த்தையை பேசுவீங்க. நம்ம பேசுகிற வார்த்தை அவனுக்கு ஹர்ட் ஆகக்கூடாது, அவன் பேசுகிற வார்த்தை நம்மளுக்கு ஹர்ட் ஆகுதில்ல அப்படின்னு ஒரு சிந்தனை பண்ணி தான் பேசுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பக்குவப்பட்ட மனசு உங்கள்கிட்ட இருக்குது. ரைட்டுங்களா? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ஆஃபீஸில் உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி மரியாதை, ஒரு மதிப்பு இருக்குது. உங்கள் பேச்சு எடுபடும். அதே சமயத்தில் புது ப்ராஜெக்ட் கிடைப்பதற்கும் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் தயங்காமல் செய்யலாங்க. ரைட்டா? உழைப்பு தான் உங்களுடைய மூலதனங்கிறப்ப செஞ்சு தான் ஆகணும். வேலைக்கு போனால் சம்பளம் வாங்குறோம்ல, கொடுக்குற வழி செஞ்சு தான் ஆகணுங்கிற எண்ணம் கூட வரும். ரைட்டா? எல்லாமே உங்கள் சப்போர்ட் நல்லா இருப்பாங்க. சப்பார்டினேட்ஸ், அந்த சீனியர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ரைட்டுங்களா? கொஞ்சம் கனிவாக நடந்துட்டால் போதுங்க, பேர் கிடையாது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, வரவு நல்லா தான் இருக்குதுங்க. இன்றைக்கி வியாபாரம் தொழில் எல்லாம் சூப்பராக தான் வேலை செய்யுது. கஸ்டமர்கிட்டையும் அனுசரித்து போவீங்க. ஒன்றும் பெருசாக மைனஸ் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் மரியாதையாக நடந்துக்குவீங்க, அவங்களும் மரியாதையாக பேசிக்குவாங்க. என்னென்னா 10ல் சந்திரன் இருக்கார், கொஞ்சம் அலைச்சல் அதிகரித்து கொடுப்பார். அலைச்சலுக்கு ஏற்ற அந்த ஊதியம், தொழில், வியாபாரத்துக்கு உண்டான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறார். இன்றைக்கி கஸ்டமரோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக பேசுவீங்க. பேசினா பெரிய ஆர்டர் கண்டிப்பாக கிடைக்கும். சிந்தனை. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டம் துறவில் இன்றைக்கி வேலைகள் ரொம்ப ஸ்பீடாக முடியும். மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, எந்த தப்பும் கிடையாது. உபரி வருமானம் ஓகேவாக தான் இருக்குது, தவறு ஒன்றும் கிடையாது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நல்லா இருக்குது. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்ப்பீங்க. அடுத்தது என்ன பண்ணலாங்கிறது இப்போவே சிந்தனை பண்ணுவீங்க. குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசனை பண்ணுவீங்க. நல்ல விஷயம் தானுங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியாக தான் இருக்கிறீங்க. ஒன்றும் பெருசாக தொந்தரவு வர அளவுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன தூரத்து உறவு மூலிமா ஏதோ ஒரு தகவல் வருங்க. அந்த தகவல் பரிமாற்றம் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷமான சூழலை உருவாக்கி கொடுக்கும்னு சொல்லலாங்க. காதல் என்ற விஷயத்தை எடுத்து பார்க்குறப்போ இன்றைக்கி ஒரு மனமான காதல், ஒரு ஸ்வீட்டான காதல் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த காதல், உண்மை காதல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்ல விஷயம் நடக்கும். ரைட்டுங்களா? வீட்டில் பேசுங்க திருமணத்தை பற்றி. நல்ல கட்டமாக இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிரமம் இல்லாத படிக்கிறாங்க. இருந்தாலும் கஷ்டமான பாடங்கள் கொஞ்சம் இருக்குன்னு நீங்கள் கும்பராசி மாதிரி தயங்கி இருக்காதீங்க. நீங்களும் ஒரு கஷ்டமான பாடத்தை எழுதி வச்சு 1க்கு 2 டைம் எழுதி பார்த்துட்டு படிங்க. நல்லதே நடக்கும், கொலைப்படாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தூக்கம் இல்லாத தன்மை சார். படுத்தா உரண்டு படுக்கிற சார், தூக்கம் மட்டும் வரமானேங்குது. கால் பாத்திரம் லைட்டாக வலி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாலில் மஞ்சத்தூளை போட்டு ஒரு கலக்கி அலாசி ஜம்முன்னு குடிங்க. அட்டகாசமாக நிம்மதியாக தூக்கம் வரும். இது ஒரு சின்ன பரிகாரம் தான். பரிகாரம் இல்லை, இதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது தான். அடுத்தது புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு விசேஷம் நடக்கக்கூடிய தகவல் ஒன்று இருக்குதுங்க. உங்களுடைய முன்னேற்றம், வாழ்க்கை முன்னேற்றமாகட்டும், பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்குது. பெரியவங்களோட ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கிது, கவலைப்படாதீங்க. சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கெடாது. கடனை திருப்பி தருவதற்கு ஏதோ ஒரு வழி கிடைக்கும். லேசினஸாக இருக்காதீங்க, சுறுசுறுப்பாக இருங்கிறாங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதுங்க. பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது உங்களுடைய சோம்பல் தன்மைன்னு சொல்லலாம். சரிங்களா? சரிங்க. அடுத்தது உத்திரட்டாதி அதிபதி சனீஸ்வரன். என்னங்கிறாரு, தொழிலில் இருந்து வந்தால் முட்டுக்கட்டைகள் நீங்கி வேகம் அதிகரிக்கும். பழைய நண்பர்கள் யாராவது மூலிமா உங்களுக்கு ஒரு தாசை கிடைக்கும். ஒரு மாரல் ஒரு விஷயத்துக்காக கேட்டிங்கன்னா கேட்டு பதில் சொல்லுவார். நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. வீட்டு விசேஷத்தை பற்றி சீரியஸாக திங்க் பண்ணுவீங்க. ஒரு நல்ல காரியம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குது. ஓகே, உங்களுக்கெல்லாம் தனி செல்வாக்கு பப்ளிக் மத்தியில் நல்லா தான் இருக்குது. அரசாங்க வழியில் மட்டும் ஒரு சின்ன நெருக்கடி வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. யாரையுமே டக்குன்னு அவங்க ஒரு பதில் கேள்வி கேட்டால் பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். மற்றவங்களை பற்றி குறை சொல்லாதீங்க அப்படின்னு இருக்காங்க. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது சந்தேக புத்தி. சரிங்களா? அடுத்தது ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அதிபதி புதன். புதன் உங்கள் பேச்சாற்றல் மூலியமாக ஒரு விஷயத்தை சிம்பிளாக ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் நிதானமாக அவங்களுக்கு புரிய வைக்கணும். அங்கே தான் உங்கள்கிட்ட ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் முதல்ல அந்த காரியத்தை உள்வாங்கிட்டு எப்படி அவர்கிட்ட பேசினா காரியம் சாதிக்கலாம் அப்படின்னு பொறுமையாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் பலிதம் ஆகும். ரைட்டா? எதில் முதலீடு பண்ணால் அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கி யோசனை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு அதீத புத்தி வேலை செய்யும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அதே சமயத்தில் புதுசாக ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படிங்கிற யோகம் கூட இருக்குது.
ரைட்டுங்களா? என்ன ஒரே மைனஸ், தூக்கம் வராதுங்க, மனசு போட்டு உழட்டிகிட்டே கிடப்பீங்க. கொஞ்சம் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? அப்பச்சி ஆத்தா ஆசீர்வாதம் உங்களுக்குலாம் நல்லாவே இருக்குது. என் பேரன் பேத்தி நல்லா இருக்கணும், என் பயம் பிள்ளை நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்குதுங்க. எதாவது சைனுக்கு இது பண்ணுறீங்க, அக்ரிமெண்ட்டு இல்லை சைன் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு. உங்கள் பலம் அப்படிங்கிறது அறிவு கூர்மைன்னு தெளிவாக சொல்லலாங்க. பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம், படபடப்பு அப்படின்னு சொல்லி. சரிங்களா? சரி, இப்படியெல்லாம் இந்த கோச்சர அமைப்பு மொத்தமாக உங்களுக்கு மீனத்துக்கு இருந்தால் என்ன சொல்லலாம் தெரியுங்களா? ஊதுற சங்க ஊதுனா விடிய வேண்டியது தானாக விடியும். புரிஞ்சுதுங்களா? எப்படிங்க? ஊதுற சங்க நம்ம ஊதுனா விடிய வேண்டியது தானாக விடியும். அதனால் என்னென்னா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், பலன் தானாக வரும். சிம்பிள். உங்களுக்கு அவ்வளோதான் சொல்ல முடியுதுங்க. உங்களுக்கு லக்கி கலர், லக்கி நம்பர் பார்த்தா லக்கி கலர் கோல்டு கலர், எல்லோ கலர் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தா 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் நல்லா இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் மஞ்சள் கலந்த கொஞ்சம் சாப்பாடு இருக்குல்ல, லேசாக மஞ்சளை தூவி பறவைகளுக்கு உணவாக போடுங்க. அது என்னென்னா குரு பகவானுடைய அருள் கிடைக்க, தடைப்பட்ட காரியம் கைகூட அந்த மஞ்சள் சாப்பாடு மூதாதையர் சாப்பிட்ற, பறவைகள் சாப்பிட்டா நம்ம மூதாதையர் சாப்பிட்ற மாதிரி. ரைட்டுங்களா? ஸோ நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மறக்காமல் வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வஜ்ரம் அஸ்ட்ரோ நேயர்களை 12 ராசி பலனை வழக்கம் போல் சொல்லியாச்சு. பல மொழி ஒன்று ஆரம்பித்தேன், 12 பழமொழி சொல்கிறக்குள்ளே நமக்கு என்ன அது தகுந்த மாதிரி கரெக்டாக சொல்லணும்ல. ஏதோ எல்லாம் முருகன் அருள். பரவாயில்லைங்க, இந்த தடங்களும் இல்லாமல் பழமொழி வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளை வீடியோவில் சந்தோஷமாக சந்திக்கலாம். இந்த வாரம் ராசி பலன் போடுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தெரியுதுங்க. அதனால் தின ராசி பலன் மட்டும் தான் வர மாதிரி தெரியுது. பார்க்கலாம். இல்லாமல் அவன் செயல். போயிட்டு வரேன்.